So good morning, everyone. Good morning, sir. Okay. So now we'll start the session. So இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா so நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஃப்ளோ கிராஃப் உடைய so ப்ராப்ளம் டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So signal flow graph. So it's a method to find the so overall transfer function of the system. ஓகேங்களா? So signal flow graph. So signal flow graph வந்து பாத்தீங்கன்னா so என்ன மெத்தட் தட் இஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா so Mason's gain formula. ஓகேங்களா? So Mason's gain formula. So Mason's gain formula என்ன அப்படின்னா so transfer function calculation வந்து பாத்தீங்கன்னா so the overall transfer function calculation which is equal to so summation so I tends to 1 to k so pk del k by del. Sorry, I think k tends to ஓகேங்களா ஸோ கே டென்ஸ் டு ஐங்கிறது ith term ஓகேங்களா ஸோ அது நம்ம என்னங்கிறது பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கே எஸ்டர்டே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிகே டெல் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ பட் ப்ராப்ளம் வைஸ் நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் பிகே ஸோ பிகேங்கிறது ஃபார்வர்ட் பாத் ஸோ டெல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் ஸோ அதெல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளம் டிஸ்கஷன் போகலாம் ஓகேங்களா ஸோ பேசிக் லெவல் கொஷின்ஸ்ல இருந்து ஸோ மீடியம் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் எல்லா மாடலுமே நம்ம ட்ரை டு கம்ப்ளீட் இந்த செஷன் ஓகேங்களா ஸோ எல்லாமே நம்ம ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஸோ எல்லா மாடல் ப்ராப்ளம்ஸுமே நம்ம கிளாஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டேக் டவுன் த கொஷின் நம்பர் 1. ஸோ ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த ஸோ ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த given signal flow graph. So signal flow graph என்ன அப்படின்னா this is E2 and this is E1 and this is G1 and this is G2 and this is C and this is R and this is E3 so minus H2 so minus H1 ஓகேங்களா ஸோ இதான் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிள் கொஷின் ஸோ ஆக்சுவலாக இந்த E1 E2 E3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோடோடைய வேரியபிள்ஸ் நோட இண்டிகேட் பண்ண ஸோ வேரியபிள்ஸ் ஓகேங்களா ஓகே ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஸோ ஓகேங்களா ஸோ வில் டிஸ்கஸ் ஸோ 1 by 1 ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சொல்யூஷன் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அப்ரோச் கிடையாதுங்க ஸோ நம்ம என்ன அப்ரோச் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட்டுக்கு தட் இஸ் மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா அப்ரோச் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய என்டையர் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம மேசன்ஸ் ஏன்னா பிளாக் டயக்ராம் கான்செப்ட் எல்லாமே நம்ம இங்கே எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்னங்கிறது 1 by 1 பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணும் ஏன்னா ஸோ இன்புட் அவுட்புட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஓகேங்களா இப்போ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏதாவது அவங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கேட்பாங்க எப்படின்னா எதுவுமே மென்ஷன் பண்ணாம வெறும் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ இன்புட் அவுட்புட் நம்மளே எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா சிங்கிறது வந்து அவுட்புட் அண்ட் ஆர் அப்படிங்கிறது இன்புட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் சாரி ஓகே ஸோ ரேஷியோ ஆஃப் திஸ் பர்டிகுலர் நோட் டு திஸ் பர்டிகுலர் நோட் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் கிவன் ரேஷியோ பிட்வீன் 2 நோட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கான்செப்டை தட் இஸ் மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இன்புட் நோட் அண்ட் அவுட்புட் நோட் ஸோ இன்புட் இஸ் ஆர் அண்ட் அவுட்புட் இஸ் சி ஓகேங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபைன் ஸோ இப்போ நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 1 ஃபார் டிஃபைனிங் மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் தி ஃபார்வர்ட் பாத் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்
ஓகேங்களா. ஸோ டு ஃபைண்ட், ஸோ ஸ்டெப் 1 டு ஃபைண்ட் ஃபார்வர்ட் பாத். ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ P1 P2ங்கிறது அதாவது ஃப்ரம் இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு தேர் இஸ் அ பாத் எக்ஸிஸ்ட் அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் பாத் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்வர்ட் பாத். ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் அஸ் அ பாத். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ பாத் P1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்னங்க ஆர்ல இருந்து சி வரைக்கும் ஒன்லி ஒன் பாத் எக்ஸிஸ்ட். ஸோ இன் திஸ் ஃபேஷன். ஓகேங்களா. ஸோ அதோடைய ஸோ டோட்டல் கெயின் அப்படிங்கிறது என்ன, ஸோ G1 G2 அப்படிங்கிறது அதோடைய டோட்டல் கெயின். ஓகேங்களா. ஸோ இந்த E1 E2 E3ங்கிறது எல்லாமே நோட் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஸோ E1 ஸோ E2 ஸோ E3 அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸோ நோடுடைய வேரியபிள்ஸ். ஓகேங்களா. ஸோ அது எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. நம்ம லாஸ்ட் செஷன்ல XYZ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். ஸோ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க ஏதோ ஒரு நோட் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ், நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஒன். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் இஸ் ஒன். தட் ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், ஸோ ஸ்டெப் 2. See, to find the individual loop. So to find so individual loops. ஓகேங்களா. ஸோ தனித்தனியா எவ்வளவு லூப்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ லூப்ஸ், ஸோ லூப் அப்படின்னா என்னன்னா த பாத் விச் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் த சேம் நோட் ஆர் சேம் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு பாத் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ அதே பாயிண்ட்ல, பட் தேர் இஸ் அ டூ லூப்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லூப், ஸோ லூப் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஸோ L1. ஸோ L1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ மைனஸ் G1 H1. ஓகேங்களா. ஸோ லூப் வந்து டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் பாத்ல போகக்கூடிய கெயினை வந்து டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ்ல மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செகண்ட் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ மைனஸ் G2 H2. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லூப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்டெப் 3 டு ஃபைண்ட் தி நான் டச்சிங் லூப். டு ஃபைண்ட் நான் டச்சிங் loops. Is there any non-touching loops? இப்போ டூ லூப்ஸ், மினிமம் டூ லூப்ஸ் இருந்தா தான் நீங்க நான் டச்சிங் லூப்ஸ்னாவே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மினிமம் நம்மளுக்கு டூ லூப்ஸ் ஆகுது இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த டூ லூப்ஸ்மே வந்து நான் டச்சிங் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா there should not be any common variable between the two nodes, sorry two loops. ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு லூப்புக்கும் ஒரு காமன் வேரியபிள், பட் இங்க நீங்க பாத்தீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் லூப்புக்கும் இந்த பர்டிகுலர் லூப்புக்கும் there is a common variable which is said to be E2. அப்போ then the loop L1 and L2 are not non-touching loop. How many number of non-touching loops present in the given signal flow graph? There is no non-touching loops. Okay, so here there is no non-touching. Here there is no non-touching. Okay, so here there is no non-touching loops. Fine. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ சம், ஸோ k tends to 1 to I, ஸோ pk del k by del. இந்த k அப்படிங்கிறது நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த k is nothing but that is pk. ஓகேங்களா. ஸோ pkங்கிறது வந்து ஸோ kth ஃபார்வர்ட் பாத் கெயின். அப்போ ஹவு நம்ம k, அப்போ இந்த k அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு டிஃபைன் பண்ணது ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட், அப்போ k tends to 1 2 3 up to I. ஓகேங்களா. ஸோ k tends to, ஸோ ஐங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ஐங்கிறது வந்து ஏன்னா இன்ஃபைனைட் நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறனால ஒரு சம் வேல்யூஸ் கேங்கிறது ஐ வரைக்கும் சம் வேல்யூ. ஸோ 1 2 3 up to I. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபார்வர்ட் பாத். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ k is only one. ஓகே. சம் ஆஃப் இந்த இது ரெண்டையும் ப்ராடக்ட் பிளஸ் சம் ஆஃப்ல நீங்க எழுதணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு ஸோ ஒன் இப்போ k வேல்யூஸ் ஒன்லி ஒன். ஓகேங்களா. அப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஸோ p1 del 1 by del. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த P1 அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பாத் உடைய கெயின். ஓகேங்களா. ஸோ ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் G1 G2. ஓகேங்களா. ஸோ G1 ஸோ G2.
ஸோ டெல் அப்படிங்கிறது என்னன்னா del 1 நம்ம அப்போ கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ del 1 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். ஸோ del அப்படிங்கிறது என்னன்னா ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் 1 minus sum of individual loop gains. அப்போ L1 plus L2 sum of individual loop gains ஓகேங்களா. இது வந்து பாருங்க so sum of individual loop gains ஓகேங்களா. so next 1 minus plus so sum of that is sum of gain product of two non touching loops. ஏதாவது non touching loops இருக்கா அப்படிங்கிறது இங்க வந்து எந்த ஒரு non touching loopsமே இல்ல. அப்ப நம்மளுடைய del வந்து பாத்தீங்கன்னா will stops here ஓகேங்களா. அப்ப நம்மளுடைய del வந்து பாத்தீங்கன்னா so 1 minus of L1 plus L2. so what is L1 L2? 1 minus so L1 already நம்ம L1 L2 calculate. இப்ப G1 H1 G2 H2 so minus G1 H1 minus G2 so H2. so இது minus நீங்க minus into minus so இது வந்து நீங்க inside substitute பண்ணும்போது so final value will become so 1 plus G1 H1 so plus G2 H2. so இதான் வந்து பாத்தீங்கன்னா so del உடைய so complete value. so P1 உடைய value நம்ம calculate பண்ணியிருக்கோம். so del உடைய value நம்ம calculate பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. so P1 calculate. இப்ப del 1 ஓகேங்களா. so del 1 எப்படி calculate பண்ணலாம்னா see del 1 அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா வைஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா so del k அப்படிங்கிறது obtained from first நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் அந்த ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கோங்கறத நான் சொல்லிறேன். obtained from del by removing the loops touching obtained from del by removing the loops touching kth forward path ஓகேங்களா. சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ del 1 அப்படின்னு என்னன்னா சோ obtained from del by removing the loops touching first forward path ஓகேங்களா. சோ first forward path firstனா only one forward path. அப்ப obtained from del see removing the loops. so எதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னா லூப்ஸ் ஓகேங்களா. சோ லூப்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு எந்த லூப்பை நெக்லெக்ட் பண்ணணும் see எந்தெந்த லூப் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்ல டச் ஆகுதோ அந்த லூப்ஸ் எல்லாம் நீங்க நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா then what we will get del 1 ஓகேங்களா. see அப்ப இங்க பாருங்க see very important see listen okay ஓகே. சோ இங்க பாருங்க சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so from here to here so this is the forward path. இப்போ இந்த லூப்பும் இந்த பர்టిక్యులர் ஃபார்வர்ட் பாத் டச் பண்ணுது. அதாவது L1 is also touching P1 so L2 also touching P1. அப்ப இது ரெண்டையும் நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா எங்க நெக்லெக்ட் பண்ணனும் del ல நெக்லெக்ட் பண்ணனும். see del ல நெக்லெக்ட் பண்ணிட்டா அப்ப del 1 என்னவா இருக்கும்னா only 1 ஆ இருக்கும் ஓகேங்களா. சோ அப்ப del 1 அப்படிங்கற வேல்யூவோட வேல்யூ del 1 அப்படிங்கறதுனா 1 because see ஏனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு இது L1 உம் டச் ஆகுது L2 டச் ஆகுது. எங்க டச் ஆகுதுங்க ஃபார்வர்ட் பாத்ல டச் ஆகுது ஓகேங்களா. சோ எதோட ஃபார்வர்ட் பாத் சோ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்ல L1 is also touching L2 also touching. அப்ப ரெண்டுமே இந்த பர்టిక్యులர் del ல see obtained from del this del 1 is obtained from del by removing the loops touching the first forward path. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்ல G1 H1 உம் டச் ஆகுது G2 அப்ப ரெண்டுமே நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப delங்கிறது only 1 ஆ இருக்கும் 0 ன்னு எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த லூப் தான் நம்ம நெக்லெக்ட் ரிமூவ் பண்ணனும். இந்த 1ங்கிறது அப்படியே இருக்கும் ஓகேங்களா. அப்ப del 1 அப்படிங்கற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா so 1 ஓகேங்களா. then so final transfer function நம்ம இப்ப கன்சிடர் பண்ணும்போது so then so அப்ப என்னென்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படினா so P1 so we have already calculated so P1 G1 G2 so அதுக்கு அப்புறம் வந்து del 1 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் 1 so delங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so 1 so G1 H1 plus G2 so H2. so அப்ப transfer function என்ன அப்படினா so P1 del 1 by del so which is equal to so G1 G2 by so 1 plus G1 H1 plus G2 H2. so this is the transfer function for the given signal flow graph. okay simple question or basic question okay
சரி, கண்டிப்பா நிறைய மாடல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இது ஒரு பேசிக் மாடல், சிம்பிள் கொஸ்டின். ஓகேங்களா? இதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். So I'm not going to write the entire question because all the questions வந்து பாத்தீங்கன்னா, so find the transfer function for the given signal flow graph. So டைரக்டா நான் என்ன பண்றேன், ஆப்ஷன்ஸ்மே நான் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நான் ட்ரா பண்றேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். So this is G2. So this is 1, this is C. This is minus H1. This is minus H2. So this is G3. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கைண்ட்லி டேக் ஒரு 2 minutes ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. G1 G2 minus ஓகே ஓகே G1 G2 H2 ஓகே divided by 1 plus G1 H1 plus G1 G2 H2. ஓகேங்க, ஃபைன். 1 plus G1 G2 H2. Yes. ஓகேங்க. சொல்லுங்க. சார் G1 G3 H2 ஒரு லூப் வரும் சார். ஓகேங்க. So the given signal flow graph contains 2 forward path. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 forward path is there. So solution. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த நோட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கைண்ட்லி டேக் திஸ் நோட் as 1 2 3 4 எக்ஸப்ட் இந்த இன்புட் நோட் அண்ட் அவுட்புட் நோட விட்டுட்டுங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நோட் ஆல்ரெடி நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் டெர்மினாலஜிஸ்ல. ஸோ திஸ் இஸ் அன் இன்புட் நோட் அண்ட் திஸ் இஸ் அன் அவுட்புட் நோட். இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் நோட் விட்டுட்டுங்க. ஸோ ரிமைனிங் நோட்ஸ் நோடுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ there is a point where both so now that is a link node or chain node, both incoming and outgoing branches. So அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, see நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு XYZ நோ இல்ல 1 2 3 4 any numbering or any lettering. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ABCD ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ABC ஸோ D. ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், பாத் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட். ஸோ என்ன பாத் அப்படின்னா, ஸோ 1 into 1 into ஸோ G1 G2. அப்போ P1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ G1 G2. ஓகேங்களா? ஸோ பாத் அப்படிங்கிறது எப்படின்னா, இது எப்படி சொல்லலாம்னா, ஸோ ஆர்ல இருந்து இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியானா ஸோ ஏபிசிடி. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி அண்ட் ஃபைனலா வந்து சிக்கு ரீச் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி. ஸோ இதே செகண்ட் பாத் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சேம். ஸோ சில இருந்து டிக்கு வந்து 2 பாத் எக்ஸிஸ்ட். அப்போ 1 வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கெயின். ஸோ நெக்ஸ்ட் கெயின் பார்க்கும்போது ஸோ 1 into 1 into G1 into G3. ஸோ G1 G3. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர்ல இருந்து எகெயின் ஏபிசிடி டு சி. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஏபிசிடி தான் ப்ரொசீட் பண்ணுது, இங்கேயும் ஏபிசிடி தான் ப்ரொசீட் ஆகுது. பட் கெயின் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்குங்க. G1 see one path is having G1 G2, another path is having G1 G3. இந்த கெயின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா ஸோ நம்ம டிஃப்ரெண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஸோ அதோட பாத்தே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? C2D வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 பாத் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ 2 பாத் எக்ஸிஸ்ட். ஓகே, ஃபைன். இப்போ பாத் வந்து அப்ப நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிற அப்ப K வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1, 2. ஓகேங்களா? ஸோ K வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ 1, 2. நெக்ஸ்ட் லூப் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் லூப்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் லூப்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் லூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏல இருந்துங்க. ஸோ A to B, B to C, C to D, D to E. ஓகேங்களா? அப்ப ஏல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ ABCD again A. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா I am considering it as so let it be this is loop 1. ஓகேங்களா? ஸோ அந்த லூப் 1 உடைய கெயின் என்ன, ஸோ L1 is equal to அப்போ 1 into G1 into G2 into minus H2. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ G1 G2 so minus H2 is the so one loop. ஓகேங்களா? so this is one loop. so அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா another loop. அப்ப வந்து
ஏல இருந்து வேற எங்கேயாவது லூப் இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வேற லூப் ஏதாவது இருக்கான்னு, எஸ் தேர் இஸ் அனதர் லூப் ஃப்ரம் ஏல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா C2Dலயே 2 பாத் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதே லூப் தான். ஸோ A B C D again A, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் அனதர் லூப். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லூப் 2. ஓகேங்களா? ஸோ அது வந்து L2. ஸோ அதோடைய கெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 1 into ஸோ G1 G3 ஸோ மைனஸ் H2. ஓகேங்களா? சரி, அந்த நோட் எல்லாமே சேம் தாங்க. பட் என்னன்னா இங்க C2Dக்கு மட்டும் 2 பாத் எக்ஸிஸ்ட்ங்கறனால லூப்மே வந்து 2 லூப் எக்ஸிஸ்ட் ஃபார் த சேம் லூப். ஓகேங்களா? அதாவது சேம் நோடுக்கு. ஓகேங்களா? சேம் நோடுக்குமே வந்து 2 லூப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதுக்கப்புறம் ஏல இருந்து பார்க்கும்போது வேற எங்கேயாவது லூப் இருக்கா அப்படின்னா அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு ஒன்லி பாசிபிலிட்டி வந்து இந்த 2 லூப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் குறைங்க B ல இருந்து. B ல இருந்து பார்க்கும்போது B to C again C to B. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க ஸோ B C again B. ஸோ ஏன் நான் இப்படி எழுதுறேன்னா, எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே வந்து இது கம்ப்ளீட் ஆகணும். அந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா வேர் இட் ஸ்டார்ட்ஸ். அண்ட் இப்போ A to A ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு லூப் இருக்குன்னா ஸோ 1 and 2. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் A to A, ஸோ இதை கன்சிடர், இந்த லூப்பை கன்சிடர் பண்ணும்போது we have a ஸோ 2 loops. அதாவது இந்த பாத் கன்சிடர் பண்ணும்போது இந்த லூப் கிடையாது, இந்த பாத் ஃப்ரம் A to A பாத் A to A லூப் அப்படி எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அப்ப எவ்வளவு, how many number of loops from A to A? 2 loops. One is L1 and another one is L2. இப்ப B to B ல வந்து பாத்தீங்கன்னா 1 loop exists. So let it be this is L3. அப்ப வந்து பாத்தீங்கன்னா so G1 so minus H1. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற சோ B ல இருந்து அவ்வளவுதாங்க. C ல இருந்து பாத்தீங்கன்னா again C ல இருந்து again C கே வரும். பட் அது வந்து again L1 L2 ஆ தான் இருக்கும் நம்மளுக்குங்க. D ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் again, அதாவது எந்த நோட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அதே நோடுக்கு வரணும். பட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன அந்த லூப்பா கன்சிடர் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சார் அது எப்படி நம்ம கன்சிடர், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க C ல இருந்தே செக் பண்ணுங்க. C D A B C. ஓகேங்களா? பட் அது CDனா G2 minus H2 1 into G1. அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், ஸோ கன்சிடர் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஸோ எகெயின் அதை வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், எகெயின் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ how many number of individual loops அப்படின்னா 3. ஓகேங்களா? ஸோ here so there are 3 individual loops. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டச்சிங் லூப்ஸ். நான் டச்சிங் அப்படின்னா இப்ப இங்க பாருங்களேன் L1 L2 இப்ப பாத் 1 பாத் 2 ஓகே. இப்ப நான் டச்சிங் லூப் அப்படிங்கும் போதுங்க எப்படி கன்சிடர் பண்ணணும் நான் சொல்றேங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நான் டச்சிங் லூப் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நான் டச்சிங் லூப்ஸ், நான் டச்சிங் லூப் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ நான் டச்சிங் லூப் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பாத் நீங்க எடுத்துக்கங்க. ஸோ P1 P2. ஓகேங்களா? இந்த P1 P2 உடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த A B C D அப்படிங்கிற நோட்ஸ் வந்து இந்த பாத் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ A B C D, அதாவதுங்க இந்த ஃபார்வர்ட் பாத் வந்து எந்தெந்த நோட்ல எல்லாம் டச் பண்ணிட்டு போகுதுன்னா ஸோ A B C D. நெக்ஸ்ட் P2. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ A B C D. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நோட்ஸ் which are touching the forward path. இது ABCDங்கிறது நான் எதை டிஃபைன் பண்றேன் அப்படின்னா this is nodes which are so touching the forward path. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 2 forward paths இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்ங்க see how many loops L1 L2 L3. இப்போ வந்து மினிமம் நம்ம 2 லூப்பா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நான் டச்சிங் லூப்ஸ்ல சிங்கிள் லூப் வச்சு நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. 2 லூப். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு P1 இப்போ L1 L2 கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க L1 L2 பாருங்க. L1 அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த நோட்ஸ் எல்லாமே டச் ஆகி தான் இருக்கு. A ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நோடே வந்து பாத்தீங்கன்னா A ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. A B. அப்ப டெஃபினட்டா L1 L2 வந்து ஸோ இந்த 2 நான் டச்சிங் லூப் அப்படிங்கிறது வந்து சாரி அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெல் கே. ஓகே சாரி. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே அகைன் ஐ எம் சேயிங் இப்போ L1 L2 L3 இருக்குன்னா between these two nodes and between these two nodes என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா காமன் நோட் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னாங்க, நம்ம டெல் கே ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். பட் ஆக்சுவலா நான் டச்சிங் லூப் வந்து ஓகே ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா calculating the del k காக நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. so this is so del k calculation. இது ஆக்சுவலா del 1
ஸோ திஸ் del 2. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்ன சொல்லுங்க. ஸோ இங்கே நம்ம அது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் டச்சிங் லூப் வந்து செப்பரேட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் டச்சிங் லூப். See, non-touching loop அப்படிங்கிறது அப்ப how many number of loops are available? So 3 loops, L1, L2 and L3. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டச்சிங் லூப் வரதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 3 லூப்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு 3 நான் டச்சிங் வரதுக்கு பாசிபிலிட்டி என்னென்ன அப்படின்னா between L1 and L2, between L2 and L3, between L1 and L3. ஓகேங்களா? இப்போ நீங்க L1, L2, L3 இந்த மூணுமே நோட்ஸ் இருக்குங்க என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ABCDA, இங்கேயும் ABCDA, இங்க BCB. ஓகே. ஸோ இங்கே L1 பார்த்தீங்கன்னா ஸோ ABCDA. ஸோ இந்த L2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ABCDA. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ BCB. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் தீஸ் டூ ஏதாவது நோ காமன் நோட், எல்லாமே காமன் நோட் தான். அப்போ நோ நான் டச்சிங் லூப் பிட்வீன் L1 and L2. ஸோ L2, L3 இல்லைங்க. ஸோ B இஸ் தேர் அண்ட் C இஸ் தேர். ஓகேங்களா? செகண்ட் B. ஓகேங்களா? அப்ப டெஃபினட்டா இங்கேயும் நான் டச்சிங் லூப் கிடையாது. ஸோ L1, L3ல வந்து பாத்தீங்கன்னா again B and C is here. ஸோ இங்கேயும் BC is there. ஏன்னா there should not be any common node. அப்ப இங்கேயும் நான் டச்சிங் லூப். அப்ப இதுல இருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணானா so there is no non touching. See, there is no non touching loops. See, இனிஷியலா உங்களுக்கு அது ஏதாவது டிஃபிகல்ட்டா இருக்கு, அதாவது டைரக்டா அப்சர்வ் பண்றது உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு வேரியபிள் எய்தர் நீங்க ABCD நீங்க மென்ஷன் பண்ணலாம், 1 2 3 4 மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப காமன் நோடு இருக்காங்கிறது இந்த மாதிரி நீங்க இப்ப பிட்வீன் எனி டூ லூப்ல வந்து சோ காமன் நோடுங்கிறது அதாவது காமன் வேரியபிள் ஏதாவது எக்ஸிஸ்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ காமன் வேரியபிள் எக்ஸிஸ்ட் அப்படின்னா there is no non touching loop between these two loops L1 L2. ஓகேங்களா? சோ அப்போ நான் டச்சிங் லூப் வந்து கிடையாதுங்க. சோ இங்க எதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுடைய so Mason's gain formula, so transfer function is equal to so sum, so k tends to so 1 to I, so pk del k by del. So இப்ப இங்க k வந்து பாத்தீங்கன்னா so here so k is equal to 1 comma 2. அப்ப transfer function எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா so p1 del 1 plus p2 del 2 by del. So P1, P2 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டெல் அப்படிங்கிறது அப்போ ஈஸியாக நீங்கள் இங்கே சொல்லலாம் 1 minus of L1 plus L2 plus L3. So that is 1 minus of sum of all the individual loop gains. So plus is there any sum of அப்போ நம்மளுக்கு கிடையாதுங்க. ஸோ எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ there is no non touching loops. அப்போ வந்து நம்ம 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு 0. அப்போ டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 minus L1, L2, L3. ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு டெல் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ 1 மைனஸ் ஆஃப் நான் டைரக்டாவே நான் மென்ஷன் பண்றேங்க ஸோ L1. ஸோ இப்போ பிளஸ் ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு அப்போ பிளஸ்ல வரும் G1 G2 H2 G1 G3 H2 ஸோ H1 G1 இப்போ 1 பிளஸ் ஸோ G1 H1 G1 G2 H2 ஸோ G1 G3 H2. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும் டெல் கே. ஸோ அதுதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் டெல் கே கால்குலேட் பண்றதுக்கு. அப்ப டெல் 1 நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெல் பாத் அப்படிங்கிறது இங்க ABCDE. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ABCDங்கிறது டச் ஆகுதுங்க. ஸோ இது நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்துட்டோம். ஸோ இப்போ டெல் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா obtained from del by removing the loops touching the first forward path. ஓகேங்களா? சோ லூப்ஸ் டச்சிங் தி ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். இப்போ இங்க பாருங்க சோ ABCD ல L1 பாருங்க சோ ABCD சோ எல்லாமே நமக்கு நோட்ஸ் எல்லாமே டச் ஆகுது. அப்ப L1 நீங்க நெக்லெக்ட் பண்ணிருங்க. சோ அகைன் BCD ஏதோ டச் ஆகுதுங்க. அகைன் நீங்க BC டச் ஆகுது. சோ எனி ஒன் நோட் டச் ஆனாலே அது டச்சிங் தான். ஓகேங்களா? சோ எதுமே காமனா அந்த பர்టిక్యులர் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா சோ எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா obtain from del by removing the loops touchingனா எந்த ஒரு நோடுமே வந்து அந்த பர்టిక్యులர் பாத்ல டச் ஆக கூடாது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது சோ இங்க del 1 is 1 சோ இங்க del 2 கன்சிடர் பண்ணாலும் சோ 1 மட்டும் தான். ஓகே சார், அப்போ எப்படி அது கன்சிடர் பண்றது அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குமா அப்படினா சோ அத நாம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ we will take one example based on that also. ஓகேங்களா? இப்போ டைரக்ட்டா இங்க என்ன சொல்லலாம் அப்படினா சோ p1 del 1 plus p2 del 2 by so del. So then what is p1? So for g1 g2 plus so g1 g3 by so 1 plus g1 h1 plus g1 g2 h2
plus g1 g3 h2. So இதான் வந்து பாத்தீங்கன்னா so transfer function. ஓகேங்க. So everyone is getting this answer. So இதுமே வந்து ஒரு basic question தான். ஓகேங்களா? To identify the path and loops and non-touching loops. So next question. So take down. So question number 3. So 2 to 3 questions வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் லெவல் கொஸ்டின்ஸே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. So this is C of S. So this is R of S. So this is G1, G2, G3, so G4, and this is 1. So minus H1. Minus H3. So minus H2. ஓகேங்களா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. சார் சொல்லுங்க. G1, G2, G3, G4 Okay. divided by Okay. 1 plus G1, G2, H1 Okay. plus G2, G3, H2 Okay. plus G3, G4, H3. ஓகேங்க, ஃபைன். ஸோ இட்ஸ் கரெக்ட். ஸோ ஐ திங்க் இதை நான் சால்வ் பண்ண வேணும்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல். திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஷின். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாடலே தான். ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்? ஒன்லி ஒன் ஃபார்வர்ட் பாத். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ஃபார்வர்ட் பாத். ஸோ P1 is equal to so G1, G2, so G3, so G4. So second. So individual loops. So how many number of individual loop? 3. So L1 வந்து பாத்தீங்கன்னா so G1, G2, so minus H1. So L2 வந்து பாத்தீங்கன்னா so G3, G4 minus H3. So L3 வந்து பாத்தீங்கன்னா so G2, G3, so minus H2. ஓகேங்களா? So there is no non-touching loops. So third வந்து பாத்தீங்கன்னா so no non-touching loops. So fourth வந்து பாத்தீங்கன்னா so transfer function calculation. So transfer function is equal to so P1 del 1 by del. ஓகேங்களா? So del 1. So del 1 அப்படிங்கும் போதுங்க so நம்மளுக்கு obtained from del by removing the so that is by removing the so loops touching the kth forward path. So அப்படி பார்க்கும்போது so definitely L1, L2, L3 எல்லாமே நம்மளுக்கு டச் ஆகும். So அப்போ நம்மளுக்கு del 1 வந்து பாத்தீங்கன்னா so directly we can see it so del 1 is equal to 1. So which implies so transfer function is equal to so P1 G1, G2, so G3, G4 upon so 1 minus of minus வந்து எல்லாத்துலயுமே minus இருக்குங்க. அப்ப plus so G1, G2, H1 so plus G3, G4, H3 plus so G2, G3, H2. உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 4. The signal flow graph for a system is given below. So find the transfer function y of s by u of s. So this is u of s and this is 1 and this is s inverse. நம்மளுக்கு எல்லா டைமே வந்து இந்த G1, G2, H1 அப்படியே கொடுப்பாங்க இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இந்த S வேரியபிள் பேஸ் பண்ணியும், அதாவது S வேரியபிள் கிடையாது, S
ஓகேங்களா. ஸோ எஸ்ங்கிறது இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் 1/s, எஸ் இன்வர்ஸ்ங்கிறது 1/s எஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ்ல கொடுப்பாங்க. கெயின்மே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே 1, 5 அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா டைமே நம்மளுக்கு ஸோ அப்போ வேறு ஸோ அப்படி வரும்போது நம்ம இன்னுமே வெரி காஷியஸாக இருக்கணும். கான்செப்ட் வந்து தரவா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/5 அப்படி நம்மளுக்கு வேல்யூஸ்ல இருக்கும். அப்போ நம்ம எந்த மிஸ்டேக் பண்றோமாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நான் சொன்ன இல்லைங்களா வேல்யூஸ்ல கொடுத்துருக்காங்க. So this is -2. So options are given. So s plus 1 by so 5s square plus 6s plus 2. So option B. So s plus 1 by so s square plus 6s plus 2. So option C, s plus 1 by s square plus 4s plus 2. Option D, 1 upon 5s square plus 6s plus 2. So calculate பண்ணுங்க. Sir, சொல்லுங்க. option A, sir. Option A. Okay. So option A is the correct answer. Okay, now hint மட்டும் நான் சொல்லிருங்க. So how many forward path அப்படினா so we have two forward path. ஓகேங்களா. so நீங்க letter x y z அப்படி நீங்க டிஃபைன் பண்ணீங்க அப்படினா see x y z so in this way so 1 and in this way so x y so ஏனா நமக்கு y to z லயே வந்து path ரெண்டு path exist. அப்ப வந்து பாத்தீங்கன்னா see path 1 is equal to 1/s square. so actually இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இத நமக்கு 1/s னே எடுத்துக்கங்க. ஓகேங்களா. so this is 1/s to avoid the confusion. so அப்ப நமக்கு 1/s into 1/s so 1/s square and path 2 வந்து பாத்தீங்கன்னா so 1/s. அப்ப k வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so 1, 2. so we have two forward path. okay so path completed. next loop. so loop அப்படினு வரும்போதுங்க so we have four loops. ஓகேங்களா. see loop 1 see x y z and x. see இதுலயே வந்து நமக்கு two loops. ஓகேங்களா. so ஏனா நமக்கு வந்து so y and z லயே ரெண்டு லூப் இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்போ loop 1 கன்சிடர் பண்ணும்போது so 1/s square so -2/s square so -2/s square அப்படிங்கிறதுங்க. so இதுல போகும்போது -2/s. ஓகேங்களா. so நமக்கு L2 வந்து பாத்தீங்கன்னா so -2/s. அதாவது என்னன்னா so நமக்கு சேம் நோட் வந்து பாத்தீங்கன்னா x2y y2z z2x அப்படிதான். பட் ஆனா நமக்கு இங்க கன்சிடர் பண்ணும்போது டூ லூப்ஸ் y2z ல so நமக்கு டூ பாத் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா. so அதை பேஸ் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட்ங்க. ஓகே so loop 3 see y z again y. ஓகேங்களா. so அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so 1/s -4/s so -4/s. so நெக்ஸ்ட்ங்க. அப்போ so y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது again நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க so again நமக்கு டூ வே இருக்கு. அப்போ see இந்த பர்టిక్యులர் லூப் கன்சிடர் பண்ணாலும் நமக்கு டூ லூப்ஸ் இருக்கு. இந்த பர்టిక్యులர் நோட்னால டூ லூப்ஸ் இருக்கு. இந்த பர்టిక్యులர் லூப்னாலும் நமக்கு டூ லூப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. இந்த பாத் கன்சிடர் பண்ணாலும் டூ லூப்ஸ் எக்ஸிஸ்ட். என்ன ரீசன்னா see y2z ல வந்து பாத்தீங்கன்னா so டூ பாத் எக்ஸிஸ்ட் y2z ல. ஓகேங்களா. so அந்த ரீசன்னால அப்ப நமக்கு again so L4 fourth loop வந்து பாத்தீங்கன்னா so L4 is equal to see 1 into -4 அப்ப -4. ஓகேங்களா. but two path four loops any non touching so there is no non touching. ஓகேங்களா. so ஃபைனலா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணீங்க அப்படினா so we'll get option A. பட் என்ன அப்படின்னாங்க so நமக்கு till previous அங்க எங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் கிடையாது. நம்ம ஃபைனலா நமக்கு so path 1 path 2 loop 1 loop 2ங்கிறது டைரக்டா எழுதுவோம். பட் இங்க மாதிரி நமக்கு வேல்யூஸ்ல கொடுக்கும்போது அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் வரும். ஓகேங்களா. so அது வேணா இந்த क्वेश्चन குயிக்கா பாருங்க நான் ஆன்சர் பண்றேன். so அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படினா so இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் so அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் is equal to so p1 del 1 plus p2 del 2 by del. ஓகேங்களா.
ஸோ P1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 by S ஸ்கொயர். ஸோ del1 del2ங்கிறது 1 ஓகேங்களா. ஸோ del1 del2 அப்படிங்கிறது ஸோ 1. இப்போ 1 by S ஸ்கொயர் into 1 plus 1 by S into 1. Then what is del? So del வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 minus of so individual loop gain, that is L1 plus L2 plus L3 plus L4 ஓகேங்களா. அப்போ 1 minus of what is L1? so minus 2 by அப்போ plus 2 by S square plus 2 by S plus 4 by S plus 4 ஏன்னா minus into minus will become so நம்மளுக்கு so plus, so this is 2. so இதை simplify பண்ணீங்கன்னா so S square, so S square plus 2 plus 2S plus 4S plus 4S square. இது simplify பண்ணீங்கன்னா so 5S square plus 6S plus 2 by so S square ஓகேங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்குங்க ஸோ நியூமரேட்டர், ஸோ நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 by S ஸ்கொயர் ப்ளஸ் 1 by S. ஸோ அது எப்படி எழுதலாம், ஸோ S ப்ளஸ் 1 by S ஸ்கொயர் அப்பான் ஸோ 5S ஸ்கொயர் ப்ளஸ் 6S ப்ளஸ் 2 by S ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டர் S ஸ்கொயர் will get cancelled, but transfer function is equal to so S plus 1 by so 5S ஸ்கொயர் ப்ளஸ் 6S ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ குயிக்காக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன நம்ம சொல்லணும். ஓகேங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. So find the transfer function. So C of S by R of S. So this is 1. So 1 by S, 1 by S, and this is 1, and this is C of S. So this is 1. So this is 1. ஓகேங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா S ஸ்கொயர் ப்ளஸ் 1 by S, ஸோ S ஸ்கொயர் ப்ளஸ் S ப்ளஸ் 1 by S, ஸோ S ஸ்கொயர் ப்ளஸ் S ப்ளஸ் 1 by S ஸ்கொயர். So option D 1 by S square plus S plus 1. So calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சார் சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி, எஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் நோ லூப். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா லூப் எல்லாமே கொடுத்துக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஓகேங்களா. சரி, லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எல்லாமையும் கூட ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு லூப்பே கிடையாது. அப்போ லூப் கிடையாதுங்க போது லூப்பே இல்லைங்க போது நான் டச்சிங் லூப் ஆப்வியஸ்லி கிடையாது. ஓகேங்களா. அப்போ ஒன்லி பாத் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத் மட்டும் தான் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா. ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கும் போதுங்க ஸோ இங்கே ஹவு மெனி ஃபார்வர்ட் பாத், ஸோ 3 ஃபார்வர்ட் பாத். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன், see path 1 is equal to 1. See path 2 equal to 1 by S, path 3 equal to 1 by S square. அதாவதுங்க see the x y z. see x ல இருந்து z டைரக்ட்டா வந்து அப்ப x இந்த அப்ப x to y ன்னு இங்க போனீங்கனாலே so 2 path. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா so 3 path exist. ஓகேங்களா. see no individual loop. so no individual loop அப்படினா so நம்மளுக்கு del வந்து பாத்தீங்கன்னா so 1 minus 0. ஓகேங்களா. so del is equal to 1 minus 0 தான். del வந்து 0 கிடையாதுங்க. ஓகேங்களா. see there is no individual loop here. ஓகேங்களா. so here see there is no individual loop. ஓகேங்களா. so individual loop இல்லைங்க போதே நான் டச்சிங் லூப் கிடையாது. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா which is equal to so p1 del 1 plus p2 del 2 plus p3 del 3 by del. see del a நம்மளுக்கு 1 அப்படினா see எப்பவுமே del 1 அப்படினா ஓகேங்களா then del k is always del k equal to 1 always. see இது ஒரு important condition.
ஓகேங்களா. சி எப்பெல்லாம் டெல் ஒன்னா இருக்கோ டெல் கேவும் ஒன் தான். ஓகேங்களா. சி டெல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மைனஸ் சம்திங் இருந்தா மட்டும்தான், ஏன்னா அந்த லூப்பை வந்து பாத்தீங்கன்னா டெல் கே இஸ் அப்டைன் ஃப்ரம் தி டெல் பை ரிமூவிங் தி லூப் ஸ்ட்ரெச்சிங் தி கேத் ஃபார்வர்ட் பாத். பட் இங்க லூப்பே இல்லங்க போதுங்க. அப்ப டெல் ஒன் அப்படின்னா ஆல்வேஸ் டெல் கே ஆல்சோ ஒன். ஓகேங்களா. அப்ப டெல் ஒன் டெல் டூ அப்ப ஹியர் இப்ப டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீங்கிறதும் ஒன். ஓகேங்களா. அப்ப ஒன் பிளஸ் ஒன் பை எஸ் பிளஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் பிளஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர். ஆப்ஷன் ஸோ சி இஸ் தி ஆன்சர். இந்த ஒரு நோட் பாயிண்ட் வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெல் ஒன் அப்படின்னா தென் டெல் கே இஸ் ஆல்வேஸ் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் எழுதிக்கங்க. இதே மாடல் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதே மாடல்ல ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6. R of s, this is 1. So this is G1, G2, and this is 1. So G4, this is 1, and this is 1, and this is C of s. This is minus H2. This is G3, and this is 1. The minus. So இதாங்க. ஓகேங்க. So answer மட்டும் நான் சொல்லிடுறேங்க. So கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுங்க. So answer. So this is homework question. So G1, G2, G4 plus G1, G2, G3 plus G1, G2 upon 1 plus G2, H2 plus G1, G2, H1 plus G1, G2, G3, H1 plus G1, G2, G4, H1. Okay, so same model. Okay, so here also there is no non-touching loops. Okay, so loops. See, நம்மளுக்கு path வந்து பாத்தீங்கன்னா so forward path. So we have 3 forward path. So loops வந்து பாத்தீங்கன்னா so loops 4 loops. Okay. See 4 loops. Obviously நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லீங்களா. So நம்மளுக்கு del கண்டிப்பா பட் no forward del k வந்து பாத்தீங்கன்னா so 1. So this is are the 3 loops and these are the 4 loops. Sorry, 3 path 4 loops. பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன क्वेश्चंस கேட்டாலுமே சோ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்க. சோ திஸ் இஸ் ஹோம்வொர்க் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. சோ நான் டச்சிங் லூப் இருக்கிற மாதிரி ஒரு क्वेश्चन நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ क्वेश्चन நம்பர் 7. Okay. So this is R of s and this is 1 and 1. So G2, G3. Minus H2. So G4. Minus H3. G5. ஓகேங்க. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இதுக்கு என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்க. ஸோ சொல்யூஷன். ஸோ நீங்களும் பேரலாக சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ பாத்.
So forward path. So how many forward path? So let it be this is okay. 1. Okay, so let it be this is 1, 2, 3, 4, 5. So nodes எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா so numbering நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? So 1, 2, 3, 4, 5. See क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டாங்க. So நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்றோம் அப்படினா so நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அப்ப forward path அப்படிங்கும்போதுங்க so 2 forward path. ஓகேங்களா? So one is from 1, 2, 3, 4, 5. Another one is directly வந்து 1 to 5 வந்து பாத்தீங்கன்னா G5 ங்கற ஒரு path வந்து see from input to outputல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு 2 path. ஓகேங்களா? So அப்ப path 1 so G1 see extra sir இந்த 1 மல்டிப்ளை பண்ண வேண்டாமானா see 1 நம்ம மல்டிப்ளை பண்ணனும். ஓகேங்களா? So from inputல இருந்து output வரைக்கும் but 1 ங்கிறது see 1 multiply by anything so 1 ங்கறனால நம்ம அந்த 1 எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல. ஓகேங்களா? So G1 G2 G3 G4. So second path வந்து G5 மட்டும். ஓகேங்களா? So அப்ப நமக்கு k வந்து பாத்தீங்கன்னா so 1, 2 அப்படிங்கறது நமக்கு k. That is 2 forward path. Next வந்து பாத்தீங்கன்னா loop. So second individual loop. So individual loops. So how many number of individual loops? Sir இங்க பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா so loop தான். அதாவது ஒரே நோட்ல ஸ்டார்ட் ஆகி அதே நோட்ல வந்து எண்ட் ஆச்சுனாலும் அது லூப் தான். ஓகேங்களா? see நோட் டு நோட் போயிட்டு வந்தாலும் அது லூப் தான். இல்ல சேம் நோட்லயே வந்து ஸ்டார்ட் ஆகி அதே நோட்ல எண்ட் ஆச்சுனாலும் அது ஒரு லூப்பா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? see இது ஒரு இம்பார்ட்டன்ட் so பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப நோட் 2ல வந்து பாத்தீங்கன்னா so it starts at this அப்ப இது ஸ்டார்ட் ஆகி அங்க அப்ப நமக்கு லூப் 1 அப்படிங்கறது என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படினா so that is -h1. so next second loop. see secondல இருந்து ஸ்டார்ட் ஆயிங்க. so இங்க இருந்து பாப்போம். ஓகேங்களா? so நமக்கு 3 to 4ல ஒரு லூப் இருக்கு G3 -h2 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப minus so h2 into so G3. so next so G4 -h3 so 4 to 5 அதாவது இது வந்து 3, 4 லிங்க. so இது வந்து only node 2 so loop 3 sorry loop 3 வந்து பாத்தீங்கன்னா so -h3 so G4 இது வந்து 4, 5 node. ஓகேங்களா? so that is 4 and 5 node. சரி அதுக்கப்புறம் வேற எங்காவது நம்மளுக்கு லூப் இருக்கா அப்படின்னா ஸோ லூப் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வேற எங்கேயுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் பாத்தே கிடையாதுங்க. ஓகேங்களா? சரி எப்பவுமே இந்த லூப் அப்படிங்கும்போது ரிட்டர்ன் பாத் எங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு லூப்பே நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அதாவது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ரிட்டர்ன் பாத் நம்மளுக்கு வேணும். அப்ப இங்க ஹெச் தான் நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் பாத். ஸோ பிட்வீன் L1 and L2. ஸோ இப்போ நான் அதுக்கு தான் நோட்ஸ் எல்லாமே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பாருங்க இங்க வந்து ஒன்லி திஸ் பர்டிகுலர் லூப் இஸ் கன்சர்ன் ஒன்லி வித் திஸ் நோட். L2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிட்வீன் 3 and 4. சரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த நான் டச்சிங் லூப் அப்படின்னா பாசிபிலிட்டி வந்து அமாங் திஸ் இண்டிவிஜுவல் லூப் தான். ஓகேங்களா? எனி 2 நான் டச்சிங். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ L1 between L1 and L2, so between L2 and L3, between L1 L3. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ நான் டச்சிங் loops. So non touching loop அப்படிங்கும்போதுங்க அப்ப L1 L2ங்கிறது அப்ப non touching loop 1 அப்படிங்கிறது L1 L2. Why? Because there is no common node between L1 and L2. ஓகேங்களா? see இப்ப L2 L3 கன்சிடர் பண்ணும்போது 4 has a common node. ஓகேங்களா? அப்ப வந்து L2 L3 that is not. அப்ப L1 L3 yes. but non touching loop 2 வந்து பாத்தீங்கன்னா so L1 L3. so அப்ப அதோட கெயின் எப்படி எழுதலாம் அப்படின்னா so நமக்கு பிளஸ் so h1 h2 so g1 so இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so h1 h3 so g4. ஓகேங்களா? so very very important. so non touching loop வந்து பாத்தீங்கன்னா so 3 non touching loop. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா only நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோங்க. see 2 இல்ல அப்படினா 3 4 5 அப்படினா நம்ம எதுவும் போணும்ங்கிறது கிடையாது. ஓகேங்களா? see 2 செக் பண்ணிட்டீங்க. இப்போ 3 non touching loop 3 non touching அப்படினா அப்ப நமக்கு 3 லூப்ஸா நமக்கு வேணும். அப்ப இருக்கிறதே 3 லூப்ஸ் தான். அப்ப 3மே வந்து இண்டிவிஜுவலா வந்து எதுவுமே நான் டச்சிங்கா இருக்கணும். பட் 2 and 3 வந்து நமக்கு டச் ஆகுது. அப்ப L1 L2 L3 வந்து நான் டச்சிங்கா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதாவது 3 லூப்ஸ்மே அதோடைய நோட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். ஓகேங்களா? see மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே டில் டேட் வரைக்கும் so 3 நான் டச்சிங் லூப் பேஸ் பண்ணி எங்கேயுமே क्वेश्चंस கேட்டது இல்ல. ஓகேங்களா? பட் 2 நான் டச்சிங் லூப்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேங்களா? பட் 3 நான் டச்சிங் லூப் வரைக்கும் நீங்க ரொம்ப நம்ம திங்க் பண்ண வேண்டாம். பட் இங்க நம்ம 2 நான் டச்சிங் வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? சரிங்க.
ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டெல் ஓகே P1 P2 கண்டுபிடிச்சிட்டோம், L1 L2 L3 ஸோ நான் டச்சிங் லூப். நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா del 1 del 2 கால்குலேட் பண்ணனும். சார் அந்த நான் டச்சிங் லூப் H1 H2 G3 சார். ஓகே 1 minute. சரிங்க G3. So this is G3. Thanks. Okay. So next வந்து பாத்தீங்கன்னா so Mason's gain formula லிங்க இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா so transfer function is equal to so P1 del 1 plus P2 del 2 upon del. So இப்போ del அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். So 1 minus of so இப்போ L1 plus L2 plus L3 plus of non touching loop 1 plus non touching loop 2. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய del formula. ஓகேங்களா, so this is the so del formula. But del வந்து பாத்தீங்கன்னா so நம்ம இப்போ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருங்க. but del is equal to so 1 plus h1 1 plus h1 so plus h2 g3 plus h3 g4 plus so g3 h1 h2 plus h1 h3 so g4. ஓகேங்களா, சோ இதான் நமக்கு del. சரி, இப்போ நம்ம P1 P2 நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். del 1 del 2 கால்குலேட் பண்ணனும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ இங்க பாருங்க. சோ del 1 அப்படினா என்னன்னா see இந்த பாத் அதாவது k = 1 பாத். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத். சோ ஃபர்ஸ்ட் பாத் அப்படிங்கிறது நம்ம இங்க என்ன G1 G2 G3 G4. see இப்போ இங்க G1 G2 G3 G4 அப்படிங்கும்போது இந்த எல்லாமே என்ன இருக்கு அப்படினா நமக்கு நோட்ஸ் எல்லாமே டச் ஆயிருக்கு. அப்ப லூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் நோட் டச் பண்ணாம எந்த ஒரு லூப்மே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம என்ன சொல்லிரலாம் அப்படினா so del 1 is equal to 1 அப்படி நம்ம சொல்லிரலாம். ஓகேங்களா, பட் k equal to 2 செகண்ட் பாத் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப del 2 கால்குலேட் பண்ணும். செகண்ட் பாத் எங்க நமக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா 1 டைரக்டா 5. ஓகேங்களா, see நம்ம ரிப்பீட்டடா அந்த ஸ்டேட்மென்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த del k அப்படிங்கிறது என்னன்னா it is obtained from the del. அப்ப delக்கு அப்புறம் தான் நீங்க del k வே கால்குலேட் பண்ணனும். ஓகேங்களா, சோ del கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் del k கால்குலேட் பண்ணனும். அப்ப del kங்கிறது என்னன்னா obtained from del by removing the loops touching the k forward path. ஓகேங்களா, சரி பாருங்க. இப்ப h1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா does not touching this k forward path. அப்ப நம்ம இது நெக்லெக்ட் பண்ணனும்ங்கிறது கிடையாது. see இப்ப h1 அப்படிங்கிறது does not touching that path, no need to neglect. ஓகேங்களா, சோ இத நெக்லெக்ட் பண்ணனும்ங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் g3 h2. ஓகேங்களா, சோ g3 அப்ப இங்க del 2 எழுதும் போதுங்க இப்ப 1 plus h1 நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் h2 g3ங்கிறது எங்க இருக்கு? சோ h2 g3 is here. see இது எங்காவது இந்த பர்టిక్యులர் பாத்ல டச் ஆகுதா அப்படினா டச் ஆகல. அப்ப அது நீங்க நெக்லெக்ட் பண்ணனும்ங்கிறது கிடையாது, ரிமூவ் பண்ணனும்ங்கிறது கிடையாது. அது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப h2 சோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so h2 g3 அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா so keep as it is. so next h3 g4. ஓகேங்களா, so h3 g4 அப்படிங்கிறது டச் ஆகுதா அப்படினா எஸ், so it is touching at this point. h3 g4 அப்படிங்கிறது இந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்ல ஒரு நோட் டச் ஆனாலே இத நம்ம நெக்லெக்ட் பண்ணிரணும். ஓகேங்களா, அப்ப இத நெக்லெக்ட் பண்ணிரலாம். நெக்லெக்ட் பண்ணா no need to write this state, this no need to write this. ஓகேங்களா, so no need to write this. ஓகே, இப்ப நெக்ஸ்ட்ங்க G3 H1 நான் டச்சிங் லூப்பும் கன்சிடர் பண்ணுமானா எஸ், அந்த நான் டச்சிங் லூப்பையும் கன்சிடர் பண்ணனும். அதாவது எந்தெந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படினு. ஓகேங்களா, சோ G3 H1 H2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூப் எந்தெந்த லூப்பை கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படினா சோ G3 H1 H2ங்கிறது சோ லூப் 1 and 2. சோ லூப் 1ங்கிறது this is loop 1, see this is loop 2. இப்போ லூப் 1 and லூப் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் டச் ஆயிருந்தது அப்படினா அத நம்ம நெக்லெக்ட் பண்ணனும். பட் அந்த பாத் அது டச் ஆகல. பட் அப்ப இந்த நான் டச்சிங் லூப்பையும் வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். keep as it is. ஓகே, அப்ப H1 H2 G3. ஓகேங்களா, அப்ப H1 H2 அப்ப H1 H2 so G3. சோ அப்ப இங்க பாக்கும்போதுங்க இந்த லூப்ல வந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் வந்து டச் ஆயிருக்கு. அப்ப இந்த நான் டச்சிங் லூப்பை நீங்க கன்சிடர் பண்ண கூடாது, நெக்லெக்ட் பண்ணிரணும். ஓகேங்களா, சோ நெக்லெக்ட் பண்ணும்போது இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப நமக்கு என்ன del 2 என்ன கிடைக்கும் அப்படினா so this is the del 2. so this is a second model. ஓகேங்களா, சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் டச்சிங் லூப் கால்குலேட் பண்ணனும் and del 1 del 2 வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா obtained by del by removing the that is by removing the loops touching the k forward path. ஓகேங்களா, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா so this is del 2. அப்ப ஃபைனலா இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா so transfer function is equal to so final answer நான் எழுதிறேங்க.
So G1, G2, G3, G4 plus, so G5 அப்படிங்கிறது this is P2, so this is P1, so P1 into del 1, so next வந்து del 2, del 2ங்கிறது 1 plus H1 plus H2 G3 plus H1 H2 G3 upon del, so 1 plus H1 plus H2 G3 plus H3 G4 plus G3 H1 H2 plus H1 H3 G4. ஓகேங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் இருந்தோங்க. டெல் கே அப்படின்னா என்னன்னா, அப்டைன்டு ஃப்ரம் டெல் பை ரிமூவிங் தி லூப்ஸ் டச்சிங் தி கேத் ஃபார்வர்ட் பாத். அந்த லூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா தான், நம்ம இண்டிவிஜுவல் லூப்ஸ் நம்ம அங்க சொல்லல, ஜஸ்ட் லூப்ஸ். அந்த லூப்ஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் லூப்பா இருக்கலாம், நான் டச்சிங் லூப்பா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன, அந்த பாத்துல எந்த ஒரு நோடுமே அது டச் ஆகிருக்க கூடாது. ஓகேங்களா? நோடு டச் ஆனாலுமே அந்த லூப் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்க, ஸோ செகண்ட் மாடல். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ திஸ் explanation. If you have any doubt, I will explain. 1 second. Okay. So take down the next questions in the same model. Okay. So question number 8. So this is R of S. So 1. So this is G1, G2, G3, G4, 1, and this is C of S. From here, this is G5 minus H2 minus H3 minus H1. Okay, so how many number of forward path? Sir, 2 forward path. Okay. 4 loop. Okay, so 4 loop. No So இப்போ ஓகேங்க. ஸோ அப்போ நோ நான் டச்சிங். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பார்க்கறதுக்கு வந்து ரெகுலர் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எல்லாமே ஏதாவது ஃபார்வர்ட், ரிவர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாத் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எவ்வளோ இருக்கு, அதாவது பாத்துங்கிறத விட ஸோ நம்மளுக்கு ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் இன்புட் அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபார்வர்ட்ல வந்து ஏரோ மார்க் இருக்கு, ரிவர்ஸ்ல எங்க ஏரோ மார்க் இருக்குன்னு நீங்க பாருங்க. ஃபார்வர்ட் இருந்ததுன்னா அது கான்ட்ரிபியூட் தி ஃபார்வர்ட் பாத். ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா லூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த லூப் டிஃபைன் பண்ணும்போது எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஹவு மெனி நம்பர் ஆஃப் லூப்ஸ் அப்படிங்கிறதுல தான், இண்டிவிஜுவல் லூப்ஸ்ங்கிறதுல நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ சொல்யூஷன், பாத்துல நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸ்மே நம்ம பண்ண மாட்டோம். G1, G2, G3, G4ங்கிறது ஒரு பாத், அண்ட் 1 into G4, G5 அப்படிங்கிறது another பாத். ஓகேங்களா? அப்ப P1 அப்படிங்கிறது ஸோ G1, G2, G3, G4, அண்ட் P2 வந்து பாத்தீங்கன்னா ஸோ G4, G5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 2 பாத். இப்போ இது ஓகேங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத், ஃபார்வர்ட் பாத். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிவிஜுவல் ஸோ லூப் கெயின்ஸ். ஓகே, ஸோ இதில் மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் நோட் பேஸ் பண்ணி சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அப் டு யூ. பட் பாருங்க, நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு லெட் இட் பி திஸ் இஸ் எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு எங்கெல்லாம் ரிட்டர்ன் பாத் இருக்கோ அந்த பாத்துல எல்லாமே நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து எக்ஸ், ஸோ ஃப்ரம் ஹியர், ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் லூப் 1. ஸோ லூப் 1. ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் இங்கிருந்து அவுட் கோயிங் பிரான்ச் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இன்கமிங் இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு என்னங்க, ஒரு பர்டிகுலர் நோட்ல இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் போத் இருந்தா மட்டும்தான் அங்க லூப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது
அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளுக்கு அவுட் கோயிங் இங்க இந்த பாத்ல இருக்கு. அப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் இன் திஸ் வே and it is going in this way and again coming in this way and again coming in this way. ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா so this is a loop 2. ஓகேங்களா? சோ அப்ப loop 1 அப்படிங்கிறது so that is L1 is equal to so G1 G2 so minus H1. so loop 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so L2ங்கிறதுங்க. so G5 G4 so minus H3 so minus H1. ஓகேங்களா? so இது வந்து பாருங்க so loop 2. so nextங்க so loop 3. so loop 3 பாருங்க. so இங்க இருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். so G2 ல இருந்துங்க so G2 G3 G4 ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படி ஓகே அப்படியே நம்ம செக் பண்ணலாம் இல்லீங்களா? so அப்ப நமக்கு இங்க இருந்து நம்ம let it be this is y. so G2 G3 G4 and again here and coming here and again going this way. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா let it be this is a loop 3. ஓகேங்களா? சோ அந்த பாத்ல ஸ்டார்ட் ஆகி அங்கேயே வந்து நமக்கு என்ன ஆகணும்னா எண்ட் ஆகும். சோ loop 3 அதாவதுங்க சோ L3 வந்து பாத்தீங்கன்னா சோ G2 G3 G4 minus H3 so minus H1. so nextங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருந்துனா so let it be this is Z. so Z ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது Z ல கம்ப்ளீட் ஆகுது. எங்க கம்ப்ளீட் ஆகுதுனா so G3 G4 minus H3. so அப்ப G3 so G4 so minus H3. so this is loop 4. so L4. so இது போக எங்காவது லூப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. see loop 4 வந்து பாத்தீங்கன்னா see here so here so here. so this is loop 4. yes there is another loop. see y ல இருந்து பாருங்க there is another loop. see இங்க பாருங்க see G2 G3 and minus see this one. see this is loop 5. ஓகேங்களா? so loop 5 வந்து பாத்தீங்கன்னா that is L5 அப்படிங்கிறது G2 G3 minus H2. ஓகேங்களா? சோ அது ஒரு ரிட்டர்ன் பாத். சோ இது போக வேற ஏதாவது லூப் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சோ L சோ அப்ப டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா so we have 5 loops. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பாத் எங்கெல்லாம் இருக்கோ இது மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணனுங்க. ஓகேங்களா? ஏன்னா G2 இங்க ரிட்டர்ன் பாத் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா so இங்க ஸ்டார்ட் ஆகும்போது so நமக்கு y ல ஸ்டார்ட் ஆகி y ல எண்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஃபைன். அப்ப ஏதாவது நான் டச்சிங் லூப் இருக்கா அப்படின்னா so நமக்கு டெஃபினட்டா எல்லாமே சொல்லுங்க சார். தேர்ட் லூப்ல எங்கங்க சார் G2 G3 ல நம்ம அந்த நோடா கன்சிடர் பண்ணும்போது அந்த நோட் நம்ம திரும்பி மீட் பண்ண கூடாது இல்லங்க சார்? G2 G3 நம்ம G2 to G3 போகும்போது இன் பிட்வீன்ல இருக்க நோட மீட் பண்ணுவோம். திருப்பி G4 to நெக்ஸ்ட் நம்ம இந்த H3 ல வரும்போது திருப்பி அந்த நோட மீட் பண்ணுவோம் சார். அப்படி மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார். So I think loop 4 correct தாங்க. so whatever you said is correct. so என்ன ரீசன்னா ஓகே so இந்த loop 3 வந்து பாத்தீங்கன்னா so loop 3 see நம்ம இங்க இப்போ so loop 3 எங்க கன்சிடர் பண்ணனும் so G2 so இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா see நமக்கு இங்க இந்த பாயிண்ட் இந்த பாத்ல போறோம் மறுபடியும் இதே இடத்துல வந்து கட்டா இந்த இடத்துல டச் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா see இப்போ இங்க இருந்து ப்ரொசீட் ஆகும்போது இங்கேயே தான் நமக்கு இப்போ Z ல ஸ்டார்ட் ஆகி Z லயே தான் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ Y ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா see Y ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு மேல போனீங்கன்னா மறுபடியும் அகைன் லூப் வரும்போது அந்த see அதாவது சிம்பிளா சொல்லணும்னு வைங்களேன் see இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா see 1 2 3 so this is so G1 so G2 so minus H1 so minus H1 minus H2. ஓகேங்களா? சோ இப்போ இங்க 1 ல இருந்து கன்சிடர் பண்ணும்போது 1 2 3 மறுபடியும் 2 1 அப்படி நம்ம வர முடியாதுங்க. கரெக்ட். என்ன ரீசன்னா இப்போ நீங்க 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேங்களா? சோ இப்போ நீங்க 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க. சோ இப்போ 1 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சோ 1 2 3 எகைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோ 2 க்கு வரும்போது 2 லயே அப்ப 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 லயே டெர்மினேட் ஆயிருச்சு.
அப்ப again நீங்க 1க்கு வந்து பாத்தீங்கன்னா so proceed பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா இங்க 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 to 3 3 to 2 அப்ப ஒரு நோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிட்டு அதே நோட்ல எண்ட் ஆயிருச்சுனாலே அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும் ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ண முடியாதுன்னா இப்போ 1ல இருந்து 2 2ல இருந்து 3 again வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 2 again 3ல இருந்து 1 சோ இந்த மாதிரி இது லூப் அதாவது G1 G2 -H2 -H1 அப்படிங்கிற லூப்பா சோ அது கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு இது ஒரு லூப் இது ஒரு லூப் ஓகேங்களா அப்ப see this is one loop so this is one loop but இது கம்ப்ளீட்டா one loop நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஓகேங்களா so whatever you said is so correct அதாவது என்னன்னா so இங்க நம்ம இங்க G2 G3 G4 -H2 so அப்ப இப்படி கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கேயே லூப் வந்து டெர்மினேட் ஆயிருது அப்ப டெஃபினட்டா வந்து பாருங்க இது கிடையாதுங்க ஓகே எக்ஸ்ட்ரீம்லி சாரி so okay so நம்ம 1 by 1 நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் so this one is correct ஓகேங்களா so G1 G2 ஏன்னா எங்கேயுமே நோடு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகல ஓகேங்களா see நோடு வந்து பாத்தீங்கன்னா in betweenல எங்கேயுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆக கூடாதுங்க ஓகேங்களா for loop see there should not any node intersect so for loop there should not any node intersect in the path okay so for considering the loop there should not any node intersect in the path so pathல வந்து எந்த ரெண்டு நோடுமே intersectனா ரெண்டு மீட் ஆக கூடாது ரெண்டு நோடுமே வந்து சேம் பாயிண்ட்ல மீட் ஆக கூடாது அதாவது இப்போ நீங்க any node intersectனா வந்து இப்போ நீங்க இந்த z அப்படினா again z வந்து intersect ஆக கூடாதுங்க ஓகேங்களா any nodeனா அந்த z மறுபடியும் intersect ஆக கூடாது ஓகேங்களா சோ நமக்கு another node இந்த நோட் கன்சிடர் பண்ணா மறுபடியும் இதே நோட்ல இன்டர்செக்ட் ஆக கூடாது ஓகேங்களா சோ அப்பனா தான் அது லூப்பா கன்சிடர் பண்ணுவோம் ஓகேங்களா சோ அப்ப இது வந்து கரெக்ட் தான் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகல ஓகேங்களா சோ x y z again x ஓகேங்களா சோ x so y so z again x so நெக்ஸ்ட்ங்க லூப் 2 வந்து பாக்கும்போதுங்க so g4 g5 okay this is from so g4 g5 ஓகே இங்க பாருங்களா இது இன்டர்செக்ட் ஆகல ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க இருந்தா நம்ம ப்ரோசீட் பண்ணிருக்கோம் சோ அப்ப நோ இஷ்யூ ஓகேங்களா சோ அதுமே நமக்கு கரெக்ட் தான் சோ நெக்ஸ்ட்ங்க சோ L4 வந்து G3 G4 -H3 அப்படிங்கிறது கரெக்ட்ங்க சோ G2 G3 -H2ங்கிறது கரெக்ட் பட் L3 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட் பட் அப்போ அது L3 வேற ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் சொல்லுங்க சார் ஒன் மோர் லூப் சொல்லுங்க சார் one more loop exist ஆகும் சார் என்ன லூப்புங்க சொல்லுங்க G5 H2 G2 H1 ஓகே G5 சார் from X2 சொல்லுங்க X2 சார் அப்ப G5 வருதுல சார் G5 ஆமாங்க -H2 அந்த லூப் ரிவர்ஸ் ஆகி G2 ஓகே -H1 சார் ஃபைன் ஓகேங்க சரி அதாவது என்னன்னா இந்த லூப்புங்க see from starting from here so this is from here to here I think I'm okay see this one and this one and again this one ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து லூப் 3 ஆ நம்ம இத கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ லூப் 3 வந்து பாத்தீங்கன்னா சோ G5 so -H2 so G2 and -H1 ஓகேங்களா சோ அது கரெக்ட் சோ இதான் இந்த மாடல் क्वेश्चंस எல்லாமே வந்து அப்ப இந்த மாதிரி நமக்கு டிஃபரண்ட் எங்கங்க லூப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா so this is correct அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா so how many individual loops அப்படினா so totally we have 5 loops so அப்ப நம்ம ஃபைனலா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதும் போதுங்க so இப்போ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க ஃபைனலா நீங்க எழுதிடலாம் ஓகேங்களா so transfer function will get us so G1 G2 G3 G4 plus G4 G5 so எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா so del1 equal to 1 del2 equal to 1 தான் ஓகேங்களா so upon so 1 minus so G2 G5 H1 H2 so minus so G4 G5 H1 H3 plus H3 G3 G4 plus H2 G2 so G3 okay see the final transfer function okay so next question
So question number 9. See, next model. Actually, the TRB in the I think 2021 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? So இந்த மாடல் question. So G1. This is H1. So this is H2. ஓகேங்களா? So இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா so transfer function என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? So இந்த signal flow graphக்கு transfer function. இப்போ இந்த மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி சில எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிஎஃப்எஸ் அண்ட் ஆர்எஃப்எஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க, இன்புட் அவுட்புட் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் சில எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா we should consider the input node from the existing signal flow graph. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நோட வந்து நான் இன்புட் நோட எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் நோடையும் நான் அவுட்புட் நோட எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் நோட்ல இருந்து அவுட் கோயிங் பிரான்ச் இருக்கு, இன்கமிங் பிரான்ச் இருக்கு. அதே நோட்ல வந்து லூப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. லூப் எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த ஏரோ மார்க் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா இன்கமிங் ஏரோ இன்கமிங் டு தட் நோடா கன்சிடர் பண்ணுவீங்களா இல்ல அவுட் கோயிங் டு தட் நோடா கன்சிடர் பண்ணுவீங்களா? ஏன்னா திஸ் பர்டிகுலர் ஏரோ மார்க் இஸ் போத். ஏன்னா இந்த பர்டிகுலர் நோட்ல இருந்து தான் அவுட் கோயிங் அண்ட் இது செல்ஃப் லூப். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவோம்னா செல்ஃபாவே அந்த பர்டிகுலர் நோட்ல வந்து செல்ஃபாவே ஒரு பர்டிகுலர் லூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த நோட வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இன்புட் நோட கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்புட் நோட் அப்படிங்கிறது இட் ஹாஸ் ஒன்லி அவுட் கோயிங் பிரான்ச்சஸ், அவுட்புட் நோட் அப்படிங்கிறது இட் ஹாஸ் ஒன்லி இன்கமிங் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்படி கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நோடா வந்து இன்புட் நோடா கன்சிடர் பண்ணணும்னா இட் ஹாஸ் ஒன்லி அவுட் கோயிங் பிரான்ச்சஸ். அப்படி இல்ல கொடுத்துருக்கல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் எனி டூ நோட்ஸ், அந்த ரேஷியோ அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நோடுங்கிறது இன்புட் அவுட்புட்டா தான் இருக்கணும். அதாவது நமக்கு ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் அண்ட் இன்புட் அப்படிங்கும்போது அந்த ஃபைனல் நோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் நோடு அதாவது இன்புட்டோடைய இப்போ இது வந்து இன்புட் நோடா கன்சிடர் பண்ணலாமான்னா கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. இது அவுட்புட் நோடா கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்மி நோடா கன்சிடர் பண்றோம். இங்க கன்சிடர் பண்ணிட்டு வித் கெயின் 1னா இப்படி கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது சேஞ்ச் ஆகுமானா இந்த மாதிரி ஒரு டம்மி நோடு இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு தெவெனின் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு டிபெண்டன்ட் சோர்சஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 1 வோல்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டம்மி சோர்ஸா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் எப்படின்னா நம்ம வந்து அசம்ஷன் வி ஆர் அஸ்யூமிங் ஒரு டம்மி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ டம்மி வேரியபிள் இங்க வந்து டம்மி வேரியபிள் அங்க ஒரு டம்மி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா ஒரு டம்மி நோடு கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் எங்கேயுமே மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதோடைய பாத் கெயின் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ டம்மி பிரான்ச். So dummy branch and with gain of 1, with gain equal to 1. So this node is a dummy node. See in the node தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா this is an input node. Okay, that is R of S. Okay, so this is an R of S. So இதுதான் நம்ம இந்த dummy node தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா this is an input node. ஸோ அதே மாதிரி இங்கே அவுட்புட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பிரான்ச். ஓகேங்களா? ஸோ வித் கெயின் 1 அண்ட் ஃபைனலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சி ஆஃப் எஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் நோட் இஸ் அவுட்புட் நோட். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ரேஷியோ பிட்வீன் டூ நோட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா இன்புட் அவுட்புட் கேட்குறாங்க அப்படின்னா இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா ஸோ நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டம்மி பிரான்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நோடா கன்சிடர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒன்லி இன்கமிங் பிரான்ச் அண்ட் அவுட் கோயிங் பிரான்ச் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணலாம்? மேட்ரிக்ஸ் கெயின் ஃபார்முலா ப்ரொசீட் பண்ணலாம். பாத் எக்ஸிஸ்டா அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பாத் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லூப் எக்ஸிஸ்ட் ஆனா லூப் எக்ஸிஸ்ட், நான் டச்சிங் லூப் எக்ஸிஸ்ட் ஆனா எஸ் நான் டச்சிங் லூப் எக்ஸிஸ்ட். ஸோ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி த ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்லிடுங்க. ஸோ ஓகேங்களா?
ஸோ டிஆர்பி 2021ல ஐ திங்க் இதே மாடல் கொஷின் கேட்டிருக்காங்க ஈஸிக்குங்க. ஐ திங்க் 2 மார்க் கொஷின். ஓகேங்களா, பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மார்க் கொஷின், தட் இஸ் மார்க்ஸ் டு ஆல் ஐ திங்க். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் சம் மிஸ்டேக் இன் தட் பர்டிகுலர் கொஷின். அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, H1 H2 minus ஆ plus என்னங்க சாரிங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட். ஓகே ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகே, மைனஸ். ஸோ கால்குலேட் பண்ணி என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுங்க. option D. ஆப்ஷன் D. டி, எஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பாத் 1. ஓகேங்களா, ஸோ பாத் P1 is equal to G1. ஸோ லூப் அப்படிங்கும் போதுங்க, ஸோ நம்மளுக்கு லூப் மைனஸ் H1 is one loop. ஸோ லூப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸோ மைனஸ் H2 is another loop. அண்ட் ஃபைனலாக நான் டச்சிங் லூப் அப்படிங்கும் போதுங்க, ஸோ L1 L2, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ H1 H2. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபைனலாக நீங்கள் இதை நம்ம கன்சிடர் பண்ணும்போதுங்க, ஸோ நமக்கு G1 that is path 1, so 1 plus H1, so plus H2, so plus H1 H2. ஓகேங்களா, ஸோ இப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஸோ சேம் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி சிம்பிளிஃபை பண்ணாலும் வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ ஐ திங்க் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கேட்ட ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு C(s) வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, R(s) வந்து நம்மளுக்கு ரைட் சைடு, சாரி R(s) வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, C(s) ரைட் சைடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரேண்டமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இன்புட் அவுட்புட் எங்க வேணாலும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரேஷியோ ஆஃப் எனி 2 நோட்ஸ். ஓகேங்களா, ஸோ சம்ஒன் ஸோ அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஓகே, so find the transfer function. So find the transfer function. அதுக்கான ஒரு மாடல் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, so this is 1 and this is 1 by s and this is 6 and this is 1 by s. So this is minus 3. So minus 4, so minus 2, so this is 1 and this is C(s) and this is R(s). ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் வந்து எந்த பிளேஸ்ல வேணா கொடுத்துருப்பாங்க, பட் ப்ரொசீஜர் ரிமைன் சேம். ஓகேங்களா, ஸோ பட் இங்கேயும் என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபார்வர்ட் பாத் கால்குலேட் பண்ணணும், இண்டிவிஜுவல் லூப்ஸ் கால்குலேட் பண்ணணும், நான் டச்சிங் லூப்ஸ் கால்குலேட் பண்ணணும், அண்ட் ஃபைனலாக வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ ட்ரை பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே கால்குலேட் பண்ணி என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஸோ இப்போ என்னன்னா, பாத் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் பாத் ஃப்ரம் இன்புட் அவுட்புட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகக்கூடாதுங்க. ஸோ இப்போ இதுல இருந்து போயிட்டு இங்க பாத் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நோடுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. பாத் எடுக்கும் போதும் அதே மாதிரி தான், லூப் எடுக்கும் போதும் அதே மாதிரி தான், நான் டச்சிங் லூப்பும் அதே மாதிரி தான். அதாவது சேம் நோட் 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகக்கூடாது, பாத்தா எடுக்கும் போது லூப்பா எடுக்கும் போது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் பாத். ஸோ தட் இஸ் P1 is equal to 1. நெக்ஸ்ட்ங்க லூப். ஸோ லூப் அப்படிங்கும்போது ஸோ திஸ் இஸ் ஒன் லூப். ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் அனதர் லூப், செகண்ட் லூப். ஸோ திஸ் இஸ் தேர்ட் லூப். ஓகேங்களா, ஸோ அது போக ஏதாவது லூப் இருக்கான்னு சொன்னோம். ஸோ 3 லூப்ஸ். ஸோ அப்போ L1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ minus 2 by s. ஸோ L2 அப்படிங்கிறது ஸோ 6 into ஸோ 1 by s into minus 4. இப்போ minus 24 by s. நெக்ஸ்ட் L3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ minus 3 by s. ஸோ minus 3 by s. நான் டச்சிங் லூப் இருக்கான எஸ், நான் டச்சிங் லூப். திஸ் லூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோடுமே நம்மளுக்கு டச் ஆகல. அதாவதுங்க minus 2 by s-உம் minus 3 by s-உம் நான் டச்சிங். ஓகேங்களா, அப்போ நான் டச்சிங் லூப் 1 அப்படிங்கிறது ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6 by s ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இது மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா நீங்கள் எழுதும்போது ஸோ P1 ஸோ del 1 ஸோ del 1 ஸோ del
ஓகே 1 minute. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ P1 del 1 by del. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நான் நோட் பண்ணுறேங்க. ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸோ P1 ஸோ del 1 by del. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் del என்ன நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ del இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 by s plus 24 by s plus 3 by s minus 6 by s square. இப்போ நம்மளுக்கு del 1 எழுதும் போதுங்க see that is so del k அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம del k அப்படிங்கிறது so obtained from del by removing the loops touching the kth forward path. அந்த பாத்ல டச் ஆகக்கூடிய லூப்ஸ் இருந்ததுன்னா ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க del அப்படி 1 அப்படிங்கிறது எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்க பாருங்க see this is the path. இந்த பாத் வந்து எது டச் பண்ணுதுன்னா this particular இந்த பர்டிகுலர் லூப் வந்து டச் ஆகுதுங்க. ஓகேங்களா. ஸோ L1 இஸ் டச்சிங் பட் L2 அண்ட் L3 கன்சிடர் பண்ணும்போது எதுவுமே நம்மளுக்கு பாத் 1ல டச் ஆகல. நான் டச்சிங் லூப்பும் நம்மளுக்கு டச் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு L2 L3 மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இதில் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ வந்து எப்படி எழுதலாம்னா ஸோ 1 plus 24 by s plus 3 by s அப்படிங்கிறது மட்டும் del 1. ஓகேங்களா. ஸோ del கால்குலேட் பண்ணியிருக்கோம் del 1. ஸோ P1 அப்படிங்கிறது 1. அப்போ 1 into 1 plus 24 by s plus 3 by s upon so 1 plus 2 by so அப்ப இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்போதுங்க so 24 26 29 by s plus sorry minus 6 by s square. so இது LCM எடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா so transfer function final answer என்ன கிடைக்கும் அப்படின்னா s into s plus 27 by s square plus 29 plus 6 plus 6 ஓகேங்க plus 6 சாரி plus 6 தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு நான் டச்சிங் லூப்ல இங்க plus 6 தானே எழுதி இருக்கோம். ஸோ எஸ் plus 6 ஒன்று. ஸோ இப்போ plus 6. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி வில் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா. சி என்னன்னா எந்த இப்போ எதுக்காக ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே சேம் தாங்க. ஓகே ஒன்லி ஒன் ஃபார்முலா. ஸோ பிகே del k by del. ஓகேங்களா. ஸோ பட் ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஸோ மேக்ஸிமம் இந்த மாடல் இப்படி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சில ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஓகே ஐ ஹோப் தேர் இஸ் நோ டவுட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ஃபெமிலரைஸ் ஆயிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு என்ன மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது இப்போ பிளாக் டயக்ராம்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அப்படிங்கிறது டைம் கன்சூமிங் ஆஸ் பர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஏன்னா இங்க வந்து எவ்வளவு பெரிய சிக்னல் ஃப்ளோ கிராஃபா இருந்தாலும் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு whether it is a small அதாவது ஸ்மால் கொஸ்டின்ஸ் ஆர் பிக் அதாவது எப்படின்னா ஸ்மால் இன் த சென்ஸ் எப்படி சொல் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோடைய நோட்ஸ். ஓகேங்களா. இப்போ 2 நோட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை 5 நோட்ஸ் 6 நோட்ஸ். ஸோ அதில் நிறைய ஃபார்வர்ட் பாத்ஸ் அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாத் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதுங்க. பட் அதுக்கான ப்ரொசீஜர் நமக்கு மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து சேம் தான். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா 2 நோட் ஆனாலும் அதே ப்ரொசீஜர் தான், 5 நோட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். நம்மளுக்கு ஒரு 5 ஃபார்வர்ட் பாத் இல்ல 7 ஃபீட்பேக் தட் இஸ் ரிட்டர்ன் பாத் எப்படி இருந்தாலுமே என்ன கால்குலேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவோம் ஃபார்வர்ட் பாத், செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் லூப், செகண்ட் வந்து நான் டச்சிங் லூப். அப்ப இமிடியேட்டா இதெல்லாமே கால்குலேட் பண்ணி del k இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர். சரி அப்ப எனி மாடல் क्वेश्चंस கொடுத்திருந்தாலும் மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணிடலாம். பட் பிளாக் ரிடக்ஷன்ங்கிறது இண்டிவிஜுவல் பிளாக்கா நீங்க ரெடியூஸ் பண்ணி அதை மறுபடியும் நீங்க டிராப் பண்ணணும். டிராப் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க அதை வந்து ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப டிராப் பண்ணிட்டே போகும்போது அப்ப எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக டைம் கன்சியூம் ஆகுங்கிறதுனால மோஸ்ட்லி பிளாக் டயக்ராம் கொடுத்திருந்தாலும் அது சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஸோ ஐ சஜஸ்ட் ஸோ ஓகேங்களா. ஸோ எவ்ரி பிளாக் டயக்ராம் கொஸ்டின்ஸ் ஹேஸ் டு சால்வ் பை சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஓகேங்களா. பட் மேபி சிம்பிள் பிளாக் டயக்ராமா இருந்தா ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி we will consider some block diagram questions. ஸோ அது எப்படி சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல சால்வ் பண்ணலாங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி டேக் டவுன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 11. ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டினே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி டேக் டவுன் தட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் பிளாக் டயக்ராம்.
So find the transfer function for the given block diagram. So block diagram அப்படினாலே நமக்கு summing point, branch point அதெல்லாமே கொடுத்திருப்பாங்க கரெக்ட்டுங்களா? So 10 by s into s plus 1. So அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so this is given. So this is branch point. So this is yes. Summing pointல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது plus or minus ஆ நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். This is minus. So இங்க வந்து பாத்தீங்கன்னா this is plus. So again there is another summing point. So this is r of s. So here plus. So here minus. So this is c of s. Okay, now so options are given as so 10 by s square plus s plus 10. So 10 by s square plus 11s plus 10. 10 by s square plus 9s plus 10. So 10 by s square plus 2s plus 10. So இதான் வந்து பாத்தீங்கன்னா so question. Maybe நம்ம ரெண்டு மெத்தட்லயுமே சால்வ் பண்ணலாங்க பட் ஃபைனலா நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ல நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அதாவது க்ளோஸ்ட் லூப் மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க இப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 by s into ஏன்னா இது வந்து நம்மளுக்கு g of s இது வந்து h of s அப்படின்னு எடுக்கும் போதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா this is like a ஒரு closed loop control system with negative feedback ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்போ 10 by s into s plus 1 upon 1 plus g of s h of s. ஸோ 10 into so s plus s into s plus 1 plus s ஓகேங்களா? அப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குங்க? திஸ் இஸ் நாட் பிளஸ் இன்டு ஓகேங்களா? ஸோ இது எஸ் எஸ் வில் கெட் கேன்சல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதுங்க ஸோ 10 by s into s plus 1 plus 10 ஸோ எஸ் வில் கெட் கேன்சல். ஸோ இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும் எஸ் இருக்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சாரி தட் இஸ் நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்மில் ஸோ அதோடைய டினாமினேட்டரில் s into s plus 1 இருக்குது அது கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 by ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11s. ஸோ ஓகேங்களா? இது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா? இதை எகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிளாக் எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ வி ஹவ் ரெடியூஸ்ட் த கிவன் பிளாக் ஆஸ் ஸோ 10 by s ஸ்கொயர் ப்ளஸ் 11s. ஸோ இது வந்து யூனிட்டி ஃபீட்பேக் ஓகேங்களா? ஸோ கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1. ஸோ ஃபீட்பேக்ல பார்த்தீங்கன்னா ஸோ கெயின் இஸ் 1. ஸோ திஸ் இஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் r of s and this is c of s. அப்போ எகைன் நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா எகைன் நம்மளுக்கு யூனிட்டி ஃபீட்பேக் ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் வித் யூனிட் ஃபீட்பேக் கெயின் ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 by ஸோ s ஸ்கொயர் ப்ளஸ் 11s அப்பான் 1 plus that is g of s by 1 plus g of s. So 10 by s square plus 11s. So இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 10 by s square plus 11s plus 10. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் மெத்தட் அது ஆல்ரெடி பிளாக் டயக்ராம்ல நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து நம்மளுக்கு பிளாக் டயக்ராம்லயே அந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. மேபி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு பிளாக் இங்க இருந்து இங்க ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கும் போது இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணணும். மேபி நம்மளுக்கு 1 or 2 ஸ்டெப்ஸ்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் கிடைச்சிடும். பட் இதே 4-5 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்குதுன்னா பட் டெஃபினட்டா அது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஓகேங்களா? ஸோ அது எப்படி சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இதை சிம்பிளிஃபை பண்றது நான் சொல்றேன். ஸோ இது வந்து மெத்தட் 1 டைரக்டா நம்ம பிளாக் டயக்ராம்ல சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் 2 ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா சிக்னல் ஃப்ளோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்மிங் பாயிண்ட்டையும் பிரான்ச் பாயிண்ட் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க நோடா கன்சிடர் பண்ணிருங்க ஓகேங்களா? see first inputங்கிறது இன்புட் நோட் let it be this is r of s. சம்மிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அது ஒரு நோடா கன்சிடர் பண்ணுங்க. so this is another summing point ஓகேங்களா? so summing பாயிண்ட் எல்லாமே நீங்க நோடா கன்சிடர் பண்ணலாம். so this is branch பாயிண்ட் ஒரு நோடா கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒரு பிரான்ச் நோட கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து சி ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மிங் பாயிண்ட். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கெயின் 1. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வித் கெயின் 1. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் வி ஹேவ் ஸோ 10/s into s+1. சி பிளாக்ல கொடுத்துருக்கிறத வந்து ஃபார்வர்ட் அந்த ஃப்ளோல வந்து அதை கெயினா நீங்க இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10/s into s+1. ஸோ இப்போ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஸோ திஸ் பிரான்ச் பாயிண்ட்ல இருந்து இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃப்ளோ இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் பாத் இருக்கு, அது வந்து எஸ். ஓகே, அந்த எஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மைனஸ் இங்க கொண்டு வந்துருங்க, மைனஸ் எஸ். ஏன்னா எப்பவுமே நம்ம எங்கேயுமே வந்து இந்த எண்ட்ல நம்மளுக்கு ஏரோ மார்க் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல. சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இங்க மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். பட் நெகட்டிவ் இருந்ததுன்னா அந்த மைனஸை வந்து இந்த கெயின் கூட கொண்டு வந்துருங்க, மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சில எக்ஸாம் சில டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு இங்க -1, பட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல அப்படி கன்சிடர் பண்ண வேணாம். ஓகே, சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரும்போது ஸோ அந்த கெயின் கூடயே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த நெகட்டிவ் சைனை இண்டிகேட் பண்ணிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரம் த சேம் திஸ் பர்டிகுலர் பிரான்ச் பாயிண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் சம்மிங் பாயிண்ட்டுக்கு அனதர் ரிட்டர்ன் பாத். ஸோ இந்த ரிட்டர்ன் பாத் என்ன 1 which is -1. ஓகேங்களா? ஸோ which is -1. ஸோ ஆக்சுவலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்க பிளாக் டயக்ராம்க்கான கரஸ்பாண்டிங் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணக்கப்புறம் ஸோ இதை நீங்க எப்படி இதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீஜர் ரிமைன் சேம். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பாத். ஓகேங்களா? ஓகே, சி பாத் 1. சி பாத் 1 is equal to ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு பாத் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ லைக் திஸ் பாத் வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10/s into ஸோ s+1. ஓகே, ஸோ 10/s into ஸோ s+1. So loop அப்படிங்கும் போதுங்க so we have one loop here and we have another loop here. So we have loop here and this is another loop வந்து பாத்தீங்கன்னா so here like this. Okay, அப்ப loop 1 is equal to so loop 1 is equal to so 10/s into s+1 multiplied by -s. ஓகேங்களா? so next loop 2 வந்து பாத்தீங்கன்னா so 10/s into s+1 into -1. So இங்க s and s will get cancelled. அப்ப நான் டச்சிங் லூப் இருக்கானா சோ நமக்கு நான் டச்சிங் லூப் இங்க கிடையாதுங்க. this s and this s will get cancelled. பட் டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் is equal to so p1 del1 del1ங்கிறது del a தான். ஓகேங்களா? சோ என்ன ரீசன் அப்படினா so here we don't have any del k, that is நான் டச்சிங் எதுமே கிடையாது, அதாவது அந்த பாத்ல டச் ஆகாம எந்த லூப்மே நமக்கு கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so del1 is equal to 1. நான் டச்சிங் லூப்மே கிடையாது. ஓகேங்களா? so நான் டச்சிங் லூப் is equal to 0. அப்போ ஃபார்வர்ட் பாத் p1/1 minus l1 plus l2. இப்போ p1 வந்து பாத்தீங்கன்னா so 10/s into s+1 by so 1 plus so 10 that is -10 so இல்லனா அந்த s வந்து நீங்க கேன்சல் அவுட் பண்ணாமயே வெச்சுக்கலாம், ப்ரீவியஸ் நம்ம பண்ண மாதிரி. so -10s by so s into s+1 -10s. so minus into minus will become plus ங்க. இங்க வந்து நமக்கு plus ஆயிரும். so again இங்கேயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so plus 10 so s into so s+1. ஓகேங்களா? so இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா so 10 upon so s into s+1 plus 10s plus 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு s into s+1 numerator denominatorல getting cancel out. so அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா so 10 so s square plus இங்க ஒரு s இங்க 10s அப்ப 11s plus 10. so அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா so final answer. so அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா so method 2ங்கிறது using signal flow graph concept. direct method நம்ம direct method என்னன்னா எல்லா டைமே நமக்கு வந்து signal flow graph method அப்படிங்கிறதுங்க எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் क्वेश्चंस கொடுத்திருந்தாலும் மேபி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 minute மேபி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? so apart from that நமக்கு எதுமே நமக்கு டைம் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணாது. பட் பிளாக் டயகிராம் அப்படிங்கிறது it is very very time consuming, not difficult, time consuming. ஓகேங்களா? நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்ட் அப்படிங்கும்போது so time factor is very important. so அந்த ரீசன்காக so I suggest don't follow the block diagram method. ஓகேங்களா? so maybe நீங்க 1 or 2 questions இந்த மாதிரி method 1 and method 2 ரெண்டுமே நீங்க சால்வ் பண்ணிட்டு வேணா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கணும் மெத்தட், பட் அதிகமா பிராக்டிஸ் பண்ண வேணாம்ங்கறத என்னோட சஜஷன். பட் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாம இருக்க வேணாம். ஏன்னா பேசிக் ஏதாவது தியரி क्वेश्चनோ இல்ல சிம்பிளா இன் பிட்வீன்ல ஏதாவது இப்போ என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிளாக் ரிடக்ஷன் ஏதாவது இன்டர்மீடியேட் பிளாக் ரிடக்ஷன் மட்டும் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக சாரி ஓகே. சோ அப்ப இன்டர்மீடியேட் ஏதாவது பிளாக்ஸ் மட்டும் அவங்க கேட்கலாம். அதாவது எப்படி சொல்றேன்னா இப்போ இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இப்போ இன்டர்மீடியேட் நான் எப்படி சொல்றேன்னா இப்போ இந்த பர்டிகுலர் டயகிராம் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டயகிராம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும் எப்படி ரெடியூஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் தான் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் வந்து கம்ப்ளீட் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்காம இன்டர்மீடியேட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டயக்ராம்ல இருந்து ஆப்ஷன்ஸ்ல இந்த 4 டயக்ராம்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. So question number 12. So block diagram கொடுத்திருக்காங்க. ஸோ பிளாக் டயக்ராம்ல வந்து பிளாக் இருக்கும், சம்மிங் பாயிண்ட் இருக்கும், பிரான்ச் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு பிளாக்ஸ். சம்மிங் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நம்ம டெஃபினட்டா அதை இது பண்ணணும், நோட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இதான் கொடுத்துருக்க ஸோ பிளாக் டயக்ராம். ஸோ ஃபைண்ட் தி transfer function of the system. ஓகேங்களா. ஸோ transfer function that is so C of S by R of S என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. மேபி நீங்க பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்லயே ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப், எனி மெத்தட், பட் ஃபைனல் ஆன்சர் என்னங்கிறது கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ கொடுத்துருக்க மியூட் பண்ணிக்கங்க. ஓகே ஃபைன். கொடுத்திருக்க பிளாக் டயக்ராமுக்கு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எப்படி டிரா பண்ணணுங்கிறதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேபி நீங்க இதையவே ரெடியூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம், பட் தட் இஸ் அப் டு யூ. அது வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டி கிடையாது. அது வேணா நீங்க செல்ஃபா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. பட் ஹை ப்ரியாரிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேண்டட்டரி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்க பிளாக் டயக்ராம சிக்னல் ஃப்ளோ கிராஃபை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா சரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளா நான் உங்களுக்கு எனி கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்திருந்தாலும் எப்படி நம்ம வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். தி சம்மிங் பாயிண்ட், பிரான்ச் பாயிண்ட் எங்கெங்க இருக்குங்கிறது பாருங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ பிரான்ச் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டா இது நம்ம இதனை பிரான்ச் பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ பிரான்ச் பாயிண்ட். ஸோ we have here there is a branch point. So here there is a branch point. பட் இங்க நம்ம பிரான்ச் பாயிண்ட் எழுத முடியாது, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ, ஒரு பாத். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ பாத். Path exists from this summing point to this summing point. So இது வந்து summing point. So this is summing point. So here there is a summing point. ஓகேங்களா. So there is a summing point. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா the summing point branch point எல்லாமே வந்து ஒரு லெட்டரிங் கொடுங்க. ஓகேங்களா. So let it be this is so A, so this is B and this is C and this is D. ஓகேங்களா. So அப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா so A B, so on the point this is A, so this is B and this is C and this is D. So அந்த பிளேஸ்மெண்ட் வேணா நீங்க சேஞ்ச் பண்ணலாம், இல்ல கன்ஃபியூஷனா இருக்குன்னா அதே நீங்க பிளேசஸ் அப்படியே வச்சு எந்த பிளேஸ்ல இருக்கோ அதே பிளேஸ்ல இந்த மாதிரி ரேண்டமா நீங்க இப்படி எடுத்துக்கங்க. So this is R of S. So இந்த சம்மிங் பாயிண்ட்ல இருந்து இந்த சம்மிங் பாயிண்ட்க்கு என்ன ஃப்ளோ அப்படின்னா so this is a flow, அந்த கெயின் எதுவும் இல்லைன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கங்க. B to C வந்து பாத்தீங்கன்னா so we have 1 upon S plus 1. ஓகேங்களா. The same way C to D வந்து பாத்தீங்கன்னா கெயின் வந்து 1. ஓகேங்களா. ஸோ again வந்து A இருந்து கிடையாது, B இருந்து வந்து பாத்தீங்கன்னா B to D வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா there is 1 upon S plus 1. ஓகேங்களா. ஸோ again நம்ம வந்து பாத்தீங்கன்னா A to D, so we have -1. ஸோ பாத் வந்து பாத்தீங்கன்னா -1. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இது எதையும் நீங்க வந்து சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண வேணாம். சரி, ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொடுத்திருக்க பிளாக் டயக்ராமுக்கு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எப்படி டிரா பண்ணணுங்கிறது இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா. சம்மிங் பாயிண்ட், பிரான்ச் பாயிண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஒரு லெட்டரிங், ஒரு இல்லைன்னா நம்பரிங், ஏதாவது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஸோ அந்த நோடை வந்து டிஃபைன் பண்றதுக்கான ஒரு நம்பரிங் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா லெட்டரிங் கொடுத்துக்குங்க. அந்த நோட் டு நோட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளோ இருக்கு, என்னென்ன பாத் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அது வந்து ஃபார்வர்ட் பாத்தோ இல்ல ரிட்டர்ன் பாத், அதாவது ஃபீட்பேக் பாத். ஓகேங்களா. ஸோ அதை வந்து எல்லாமே நீங்க எப்படி மென்ஷன் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா மைனஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க மைனஸ் அப்படின்னா இங்க -1 upon S plus 1. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து மைனஸ்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது வந்து 1 அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் நீங்க மைனஸை ஸ்பெசிஃபை பண்ணுங்க, மிஸ் பண்ணிட வேணாம். அப்போ என்டையர் ஆன்சர் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு சம்மிங் பாயிண்ட் உடைய அந்த என்டையர் அந்த பாத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நீங்க இந்த கெயின்லயே நீங்க மென்ஷன் பண்ணிடணும், -1 upon. ஸோ இப்போ நம்மளுக்கு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத் என்ன, ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூப் என்ன, நான் டச்சிங் லூப் என்னங்கிறது எல்லாமே ஸோ இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ 1 upon ஸோ s plus 1 will get. ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கான்னு நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஹிண்டா நான் சொல்லிட்டேங்க. ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணா ஸோ ஆன்சர் 1 upon s plus 1 கிடைக்குதாங்கிறது மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. Yes, sir. Yes. Okay, so next question. See, previous year there are so many questions in the signal flow graph concept. Okay, so any நீங்க ஒரு engineering service question or gate exam or ISRO questions எடுத்துட்டீங்கன்னா plenty of questions are available in the signal flow graph model. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் மை சைட் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா ஸோ எய்தர் இந்த சேம் ஸ்லைட்ல நான் எழுதியோ இல்லைன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கூட நான் சென்ட் பண்றேன். ஸோ அதெல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் கன்சல்டேட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஸோ ப்ராக்டிஸ்க்கு ஹோம்ஒர்க்கா நான் நீங்க ஸோ சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. Okay, so next one. So question number 13. See, for block diagram, shown in figure. So C of S by R of S is given by. See, block diagram அப்படிங்கும்போதுங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் either summing point, branch point, blocks இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறது வெரி சிம்பிள். ஓகேங்களா. ஓகே, இது வேணா நீங்கள் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி எய்தர் இந்த உங்களுக்கு பை ஷேரிங் திஸ் பிபிடி ஸோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஸோ சொல்யூஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா கிளாஸ்லேயே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறத விட கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் கோ த்ரூ ஆல் த கொஷின்ஸ் அண்ட் அது நீங்கள் ஸோ ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷனாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததாலும் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பை திஸ் ஓகேங்களா. ஸோ இஃப் எனி நியூ மாடல்னாலுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய டுடே செஷனில் ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா ஸோ எப்படி நம்ம ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 3 நான் டச்சிங் லூப்லாம் இது வரைக்கும் அப்படி கொஷின்ஸ் கேட்டதில்லை. நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளே டிஃபிகல்ட்டாக ஸோ லேர்ன் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. ஓகேங்களா. So we will discuss only the important models and based upon the previous year question analysis அதை மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணா போதும். ஓகேங்களா. So by this I am concluding the signal flow graph. ஓகேங்களா. So by chapter 1 அப்படிங்கிறது நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுவோம் by this today's session. So chapter 1. So chapter 1 என்னென்ன நம்ம பார்த்திருக்கோங்கிறத ஒரு குயிக்கா ஒரு சம்மரியை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. So final summary. So chapter 1. So chapter 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா introduction to control system. So introduction to control system. So மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா நம்மளுடைய கம்ப்ளீட் டாபிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருந்திருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ எனிஹோ ஸோ நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறது ஒரு சம்மரியா குயிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிஸ்டம்னா என்ன சிஸ்டம். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ குரூப் ஆஃப் ஒரு ரெசிஸ்டருக்கு இண்டக்டர் ஸோ இப்போ கெப்பாசிட்டர்
அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கன்சால்டேட் பண்ணி ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெஃபினட்டா அந்த பர்டிகுலர் நீங்க ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு டூ போர்ட் நெட்வொர்க்லயும் நம்ம பார்த்திருப்போம். 2 போர்ட் இன்புட் அட் இன்புட் given at 2 terminal and output is taken from the 2 terminal. அதான் நம்ம 2 போர்ட். ஓகேங்களா? ஸோ 2 போர்ட் நெட்வொர்க். ஸோ அப்போ இன்புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டா இங்கே கொடுக்கணும். இங்கேயும் நம்மளுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுக்கணும். அப்போ சிஸ்டம் அப்படின்னா ஸோ வி நீட் டு கிவ் அன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் அப்படின்னு எப்போ கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா some input is reference to that system. ஓகேங்களா? அவுட்புட் எப்போ நம்ம கண்ட்ரோல் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு அவுட்புட். அவுட்புட் இஸ் கண்ட்ரோல்டு by the system, then that system is called as control system. ஓகேங்களா? கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ சம் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோலிங். ஓகேங்களா? எப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீட்பேக் கொடுத்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப்ல வந்து நம்ம கண்ட்ரோலபிலிட்டி இஸ் நாட் பாசிபிள். இப்போ ஃபீட்பேக் அப்படின்னா என்னன்னா இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபீட்பேக் எப்பவுமே நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் நாட் டெம்பரேச்சர். இப்போ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த டெம்பரேச்சர் த ஃபேன் வி நீட் டு கண்ட்ரோல். அப்போ ஃபீட்பேக் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ல செட் பண்ணியிருப்பாங்க. பட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் போதும் இல்லை டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும் போதும் அந்த ஸ்பீட் ஆஃப் த ஃபேன் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ மோஸ்ட்லி இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா எய்தர் மேனுவலி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி. மோஸ்ட்லி மேனுவலா நம்ம கண்ட்ரோல் பண்றது சிஸ்டம்ல வந்து நாட் பாசிபிள். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நம்மளுடைய. அப்போ நீங்க சில டெக்ஸ்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா டைட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோலிங் நேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்கும். ஓகேங்களா? எய்தர் இந்த வாஷிங் மிஷின், ஏர் தட் இஸ் ரெஃப்ரிஜரேட்டர், ஓகேங்களா? நம்மளோட ஏர் கண்டிஷனர், ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இப்போ எல்லாமே கண்ட்ரோல் சிஸ்டம். நவடேஸ் தேர் ஆர் சோ மெனி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரோல். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது கண்ட்ரோல் சிஸ்டம் டெஃபினட்டா அங்க வந்துருவாங்க. ஆட்டோமேஷன் நீங்க எங்க வேணாலும் நீங்க இப்ப பாருங்களா ஆட்டோமேஷன் நடக்குதுன்னா அங்க கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஈவன் நம்மளுடைய ஏடிஎம் மிஷினுமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் தான். நீங்க இப்ப நம்மளுடைய ஸ்வைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஏடிஎம் நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்மளுக்கு கியூஆர் எல்லாமே ரீட் பண்ணி ஸோ அதோடமே ஆர்எஃப்ஐடி சென்ஸ் பண்ணக்கப்புறம் ஸோ நம்மளுடைய மெஷின் என்ன பண்ணணும்னா ஸோ அது இன்சைட் வந்து டெஃபினட்டா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் தட் சரி நம்மளுடைய அப்போ எல்லாமே செக் பண்ணுதுங்க. ஓகேங்களா? ஸோ அங்க அமௌண்ட் வந்து மெஷின்ல இருக்கணும், நம்மளுடைய அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே ஃபைனலா வந்து காஸ்ட் செக் பண்ணி தான் ஃபைனலா நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோல்டு அவுட்புட். ஓகேங்களா? கண்ட்ரோல்டு அவுட்புட் அப்படின்னு என்னன்னா இன்புட் நீங்க கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ஸோ 5,000 rupees அப்படிங்கிறது. இப்போ 5,000 rupees அப்படிங்கிறது மெஷின்ல இருக்கணும், நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு அது சிஸ்டம் ஸோ ஃபைனலா நம்மளுடைய இன்புட்டை பேஸ் பண்ணி ஸோ அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ அது அவுட்புட் இஸ் அ கண்ட்ரோல்டு அவுட்புட். அப்போ இன்சைட் வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ சிஸ்டம் ஸோ விச் இஸ் கண்ட்ரோல்டு இன் நேச்சர். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே. ஸோ அப்போ நம்ம ரொம்ப பெரிய சிஸ்டம் உடைய அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறது இல்ல. ஸோ நம்மளுடைய யூஜி சப்ஜெக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து நம்ம லேர்ன் பண்றது தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் உடைய ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் அப்போ என்னென்ன கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குன்னா 2 types. ஒன் இஸ் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அப்போ க்ளோஸ் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 types நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக். மோஸ்ட்லி நம்மளுடைய எல்லா சிஸ்டமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். ஏன்னா கெயின் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து டிக்ரீஸ் ஆகுமே தவிர ஏன்னா கெயின் வந்து எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் தேர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன, ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன, இதுல ஓப்பன் லூப்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் அன் ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்போ another ஃபார்ம் இருக்கான எஸ் போல் ஜீரோ ஃபார்ம் இஸ் ஆல்சோ இஸ் தேர். ஸோ போல் ஜீரோ ஃபார்ம், ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் போல் ஜீரோ ஃபார்ம்.
ஓகே. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஒன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஸோ கெயின் அதாவது சிஸ்டம் கெயின் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் போல்னா என்ன, ஜீரோனா என்ன, ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம அதே மாதிரி போலில் வந்து டாமினன்ட் போல் என்ன, ஸோ இன்சிக்னிஃபிகன்ட் போல்னா என்ன, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய கிளாசிஃபிகேஷன் வரும்போது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர்னா என்ன, ப்ராப்பர் இம்ப்ராப்பர்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் தட் இஸ் two definitions, that is Laplace transform of input or output by Laplace transform input by considering all the initial conditions 0 and Laplace transform of impulse response அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் அப்படின்னு வரும்போது ஸ்டெபிலிட்டியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி என்ன, ஸ்டெபிலிட்டினா என்ன ஆக்சுவலா ஓகேங்களா. ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணலாம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ல இருந்து எப்படி ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்றது. அப்போ ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் டைம் டொமைன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது கம்ப்ளீட்டா ஒரு சம்மரியாவே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளாக் டயக்ராம் உடைய ரெடக்ஷன் டெக்னிக் என்ன, ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படிங்கிறது மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா அப்படிங்கிறதும் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு செகண்ட் சாப்டர் ஸோ டைம் டொமைன் அனாலிசிஸ் ஆர் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ், அது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம இனி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் 1 by 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. பட் பேரலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தாங்க இருக்கும், பட் நிறைய மாடல்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே கிளாஸ்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்காது ஓகேங்களா. ஸோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சம் டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அதோட கன்சல்டேஷன் மட்டுமே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கே டைம் நம்மளுக்கு ஸோ சஃபிஷியண்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் இஃப் யூ ஆர் மோர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் யாராவது 1 or 2 members நீங்க ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஐ வில் டெஃபினெட்லி கிவ் ஸோ மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மை சைட் ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் என் சைட்ல இருந்து ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி ஸோ வில் கம் டு திஸ் எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வில் டிஸ்கஸ், அதர்வைஸ் டுடே செஷன் வி வில் வைண்ட் அப் ஹியர். ஸோ மிஸ்லினியஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து ஏதாவது சில நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பட் இங்கே நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வேணாம். என்ன ரீசன்னா அது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது ரிலேட்டடா எந்த ஒரு கான்செப்ட்ஸுமே எங்கேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நான் ஒரு டேபிளேஷன் மாதிரி நாங்களுக்கு கொடுத்தேன், அது மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் போதும் ஓகேங்களா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸோ இன்ட்ரடியூஸ் இன் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் இட் செல்ஃப் ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். Okay, so anyhow, so I hope there is no doubt. So we'll stop the session here and we'll continue. Chalunga. So 13th question வந்து ஆப்ஷன் மட்டும் சொல்றீங்க That okay, fine. Okay. So I will give the options. நீங்க okay. So 1 minute. So option. So இது வந்து பாத்தீங்கன்னா so gate உடைய so triple question so 1998. So transfer function g1 g2 g3 by so 1 plus g1 g2 h1 plus g2 g3 h2. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஓகேங்க. Yes sir, வருதுங்க. ஓகேங்க, ஃபைன். ஸோ ஐ வில் கலெக்ட் மெனி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஸோ அதில் ரிப்பீட்டட் மாடல்ஸ் வேணாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணி இதே சேம் பிபிடிலேயே நான் உங்களுக்கு ஸோ ஹோம்ஒர்க் கொஷினாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி ஸோ சென்ட் பண்ணும்போது ஸோ அது கூட சென்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி ஸோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட சொல்யூஷன்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஸோ அது ஃபைனலாக ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகேங்க, ஸோ வில் ஸ்டாப் த செஷன் ஓகேங்களா. ஸோ வில் கண்டினியூ பை ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you sir. Thank you, sir.